கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமாகவும் அன்பாகவும் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரர் யாவருக்கும் பிதாவாகின தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்கிறேன். நீண்ட நாளுக்கு இடைவெளி பிறகு கடவுள் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக பிதாவாகின தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். கொடான கோடி நன்றி அவர் குமாரன் மூலமாய் ஏறெடுக்கிறேன். இன்றைய தினத்தில் நம்ம கூட பார்க்குறதான பாடத்தின் தலைப்பு சமரசம். சமரசம்ங்கிற தலைப்பில் கொஞ்ச நேரம் கடவுளுடைய வார்த்தையை நம்ம கேட்கலாம். இந்த சமரசம் அப்படிங்கிற தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முன்னே சமரசம்னா என்ன, அதனுடைய விளக்கம் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். சமரசம் அதை பற்றி இது வந்து பேசிக் கிளாஸ் தான், பேசிக் சப்ஜெக்ட் தான், எல்லாருமே புரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம எடுத்திருக்கோம். இதில் வந்து நான்கு வகையான மக்களை வச்சு நம்ம எடுத்திருக்கோம் இந்த தலைப்பில். அதாவது என்னென்னா, இஸ்ரேல் ஜனங்களையும் நம்ம இந்த பாடத்தினை இன்க்ளூஷன் கொடுத்தா தான் அது நம்ம இந்த பாடம் எல்லாத்துக்கும் புரியும், அந்த பாடம் எல்லாத்துக்கும் சரியாக போய் சென்றடைகிறதுக்காக நான் என்ன சொன்னேன், இந்த பாடத்தினுடைய இது சொல்கிறேன். என்னென்னா, இங்கே நான்கு வகையான ஜனங்களை நம்ம பார்க்க போகிறோம். இஸ்ரேல் ஜனங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே போல் நம்ம அதாவது இந்த சபை வகுப்பாரா திரள் கூட்டமும் சபை வகுப்பாரம் சேர்ந்து ஓடுகிற ஒரு கூட்டத்தை நம்ம பார்க்க போகிறோம். சபை வகுப்பாரை பார்க்க போகிறோம். சபை வாய்ப்பு விட்டு விட்டவங்களையும் பார்க்க போகிறோம். இது வந்து பேசிக் சப்ஜெக்ட் தான், அதனால் நமக்கு ஈஸியாக எல்லாத்துக்கும் புரிஞ்சும், ஏற்கனவே கேட்ட சப்ஜெக்ட் தான். இருந்தாலும் நம்ம ஒரு கோணத்தில் கடவுளுடைய வார்த்தையை நம்ம கொடுக்குறோம். இந்த நான்கு வகையான ஜனங்களையும் நம்ம இந்த தினத்தில் பார்க்க போகிறோம். சமரசம்னா என்ன அப்படிங்கிறது எனக்கு சமரசம்னா என்ன, சமரசம்ங்கிறது என்ன, உடன்பட்டு போகிறது. சமாதானமும் சமரசம் ஒன்றா? சகிப்பு அப்படி வருமா? சகிப்புத்தன்மையா இருக்குமா? அட்ஜஸ்ட்மெண்ட், விட்டு கொடுத்து போகிறது அப்படின்னு. ஓகே, பார்ப்போம். இதனுடைய நம்ம பாடத்தினுடைய முடிவில் நம்ம ஆன்சர் வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். நம்ம பார்ப்போம். நம்ம என்னென்னா, ஒவ்வொன்றும் ஒன்று இருக்குது. சமத்துவம் அப்படிங்கிறது இருக்குது. இது இந்த சமரசத்தில் எல்லாமே போட்டோம்னா எல்லாமே ஏடாகி வரும். சமத்துவத்தையும் போடலாம் சமரசத்துக்குள்ளே, சமாதானத்தையும் போடலாம், அதே மாதிரி உடன்படிக்கையும் போடலாம், அதே மாதிரி சகிப்புத்தன்மை அதையும் நம்ம ஆட் பண்ணலாம், மன்னிப்பும் சொல்லலாம், ஆட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே என்ன பார்த்தோம்னா, இந்த சமரசத்துக்குள்ளே இது எல்லாமே அடங்கியிருக்கு. ஆனால் நம்ம பார்க்குற சமரசம் வேறு. நம்ம பாடத்தினுடைய முடிவை பார்ப்போம். இன்றைக்கி நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்பட்டிருக்க வசனம் வெளிப்படுத்தல் 18:4 படிங்க சிஸ்டர். பின்பு வேறொரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். அது, என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய பாவங்களுக்கு உடன்படாமலும் அவளுக்கு நேரிடும் வாதைகளில் அகப்படாமலும் இருக்கும்படிக்கு அவளை விட்டு வெளியே வாருங்கள். இது இந்த வசனம் படிக்கிறப்ப நமக்கு என்ன தோணுது? இந்த வசனம் படிக்கிறப்ப நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்குற மாதிரி தெரியுது. அதாவது பின்பு வேறொரு சத்தம் கேட்குது. வானத்தில் எங்கிருந்து கேட்குதுன்னா, வானத்திலிருந்து கேட்குறது. என் ஜனங்களே அப்படின்னா ஒரு வகுப்பாரை மட்டும் கூப்பிடல, டோட்டலாக எல்லாத்தையும் கூப்பிட்றாரு. என் ஜனங்களே, நீங்கள் அவளுடைய, அதாவது ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுடைய, இதெல்லாம் எக்ஸ்பிளைன் நமக்கு தெரியல, தேவையில்லை, நமக்கு புரிஞ்சுதான். இருந்தாலும் நம்ம இந்த ஆதார வசனங்கிறதுனால இது சொல்கிறோம். உடன்படாமல் நீங்கள் என்கிட்ட வாங்க அப்படிங்கிற ஒரு அழைப்பின் சத்தம் கேட்குறதா நம்ம பார்க்குறோம். இந்த அழைப்பின் சத்தம் யாருடையது, இது எங்கிருந்து அழைக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம்னா, ஒட்டுமொத்த உலகங்களுக்காகவும் இப்போ கொடுக்கப்பட்டதுதான ஒரு அழைப்பின் சத்தம். இன்றைக்கி நம்ம ஒரு பேசிக் கிளாஸ் கேட்குறோம்னா, சபை வகுப்பாரை நம்ம அழைக்கிறப்ப இந்த மீன் வலையில் போட்டு நம்ம நல்ல மீன்களை பிடிக்கிறோம்ல, இந்த பிடிக்கிறப்ப இந்த தூண் இது வந்து தான் ஒரு புழுவாக, நம்ம சத்தியத்தை நம்ம அப்படி சொன்னதுக்காக இல்லை, இது நம்ம புரிஞ்சுறதுக்காக நான் சொல்கிறேன். இது நம்ம ஒரு ஆதாரமாக வைத்து சபை மக்களை நம்ம அழைக்கிறோம். சபைக்குள்ளே இருக்கிறதான ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ளான இருக்கிற ஜனங்களை நம்ம அழைக்கிறதுக்கான இந்த ஒரு கேள்வி தேவன் நமக்கு கொடுக்கறதான இது நம்ம ஒரு கேள்வியாக வச்சுருக்கோம். அப்போ தான் அவங்கள நம்ம கூப்பிட முடியும். சபை வகுப்புக்கு வாங்க, சபை ஓட்டத்தில் ஓடுங்க, இது ஒரு சத்தியம் இருக்குது, தேவன் யார், பிதா யார், கிறிஸ்து யார், எல்லாம் தெளிவு இருக்குது, இதெல்லாம் அடிப்படை சத்தியம், இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம கேட்க தானே அவங்கள சபை வாய்ப்புக்குள்ளே ஓடுவதற்காக கேட்கப்படுறதான ஒரு கேள்வி தான் இந்த கேள்வி. அதே கேள்வி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியிலும் கேட்கப்பட்டது. அது எப்போ, அந்த கேள்விக்கு அவங்க என்ன ரியாக்ஷன் பண்ணாங்க, அவங்க என்ன பதில் சொன்னாங்க, அதன்படி நடந்தாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யாத்திரையாகமும் 5 அதிகாரம் 1 19 வருஷம்
வரைக்கும் இருக்குது. இது வந்து என்னென்னா நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சது தான். நம்ம அப்படியே தொடர்ந்து படிக்க நம்மளுக்கு புரியும். இதில் இருந்தாலும் நம்ம படிக்கலாம். யாத்திரையாகமம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 19. பின்பு மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய், இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தர் வனாந்தரத்திலே எனக்கு பண்டிகை கொண்டாடும்படி என் ஜனங்களை போகவிட வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றார்கள். இப்போ இது வந்து என்னன்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு வந்து அவரை ஆராதிக்கப்படி ஜனங்களை போக விடணும்னு சொல்லி இங்கேயும் ஒரு அழைப்பு. அதாவது என்னென்னா உரிமை இங்கே வந்து என்னன்னா அங்கே வந்து அழைப்பு, இங்கேயும் அதே மாதிரி ஒரு அழைப்பு கொண்டதாக கிடையாது. இஸ்ரேல் ஜனங்களை ஒட்டு மொத்தம் தேவனை ஆராதிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுமதி தரங்க, எங்களை விடுங்க, எங்களை நாங்கள் போக விடுங்க, எங்களை அழைச்சிட்டு நாங்கள் ஒன்றா ஒரு கூட்டமாக அழைச்சி நாங்கள் போகிறதுக்காக இதை வந்து மோசே வந்து கேட்குறாரு. இது வந்து இன்றைய தினத்தில் நம்ம பார்க்குற படம் நிழலும் பொருளும். அதை நான் சொல்ல மறந்துட்டேன். நிழல் நிஜம் அப்படிங்கிற தலைப்பு கோணத்தில் தான் நான் எடுத்துப்பட்டிருக்கேன். இது இந்த 4 வகையான ஜனங்களை பற்றியும் இருக்குது. இதை நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். சரி, ரைட்டு, அடுத்து தொடர்ந்து படிப்போம். 2ஆம் வசனம். அதற்கு பார்வோன், நான் இஸ்ரவேலை போகவிட கர்த்தரின் வார்த்தையை கேட்கிறதற்கு அவர் யார்? நான் கர்த்தரை அறியேன், நான் இஸ்ரவேலை போக விடுவது இல்லை என்றான். அப்படியே தொடர்ந்து படிங்க சிஸ்டர். கொஞ்சம் படிங்க, அப்புறம் அதுக்கு மேலே நம்ம எக்ஸல் சொல்லிடலாம். ஒரு 4-5 வருஷம் படிங்க, அப்புறம் நம்ம சொல்லிடலாம். எகிப்தின் ராஜா அவர்களை நோக்கி, மோசேயும் ஆரோனுமாகிய நீங்கள் ஜனங்களை தங்கள் வேலைகளை விட்டு கலைய பண்ணுகிறது என்ன? உங்கள் சுமைகளை சுமக்க போங்கள் என்றான். பின்னும் பார்வோன், இதோ தேசத்தில் ஜனங்கள் மிகுதியாயிருக்கிறார்கள், அவர்கள் சுமை சுமக்கிறதை விட்டு ஓய்ந்திருக்கும்படி செய்கிறீர்களே என்றான். இப்போ இந்த வசனம் படிக்கிறப்ப நம்ம 19 வரைக்கும் படிக்கிறப்ப நான் கதையாக சொல்லிடுறேன், ஏன்னா படிக்கிற டைம் இருக்காது. இது வந்து என்னென்னா இஸ்ரேல் ஜனங்கள் வந்து எகிப்தில் அடிமைப்பட்டு இருந்தாங்க. எப்போ எகிப்துக்கு போனாங்க, யாருடைய காலத்தில் எகிப்துக்கு போனாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யோசேப்பு, இவங்கெல்லாம் வந்து நம்ம முற்பிதாக்கள். அதாவது இஸ்ரேல் ஜனங்களுக்கு முற்பிதாக்கள். அவங்க வந்து என்னென்னா அப்போ அவங்க வந்து அந்த பஞ்சம காலத்தில் அந்த காலங்களில் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அப்போ எகிப்துக்கு போயிட்டாங்க, எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க அப்படிங்கிற காலத்து தான் இந்த சம்பவம் படுது. அந்த எகிப்திலிருந்து அடிமையாக இருக்கிற ஜனங்கள் கூக்குரல் இடுறாங்க தேவனை குறித்து. தேவனிடத்தில் நாங்கள் இவ்வளோ கொடுமையாக இருக்கோம், இவ்வளோ கஷ்டப்படுறோம், எங்களை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கூக்குரல் இடுறாங்க. அந்த கூக்குரல் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டின பிறகு தேவன் வந்து அவருடைய ரட்சகரை இங்கே ஒரு அனுப்புகிறார். அந்த ரட்சகராகிய மோசேவை இங்கே அனுப்புகிறார். அந்த மோசே வந்து ஜனங்களை ஆராதிக்க போகும்படி பார்வோன் இடத்துல போய் கேட்குறார். பார்வோன் இடத்துல கேட்குறப்ப பார்வோன் வந்து எபிரேய தேவனுடைய யார், எபிரேய தேவன் வந்து நான் ஏன் கேட்கணும் அப்படிங்கிற காரணங்களெல்லாம் அவர் சொல்கிறாரு. அவர் அந்த சம்பவசனையெல்லாம் எல்லாம் நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவர் போக கூட சொல்கிறப்ப அவர் போக விட மாட்டார். ஏன் விட மாட்டேங்கிறாரு? இவங்க வந்து அடிமையாக வந்த ஜனங்கள் தானே, அடிமையாக இருக்கிற ஜனங்களை ஏன் அவர் போக விட மாட்டேன்னா, இவங்களுடைய வருமானம் அவருக்கு தேவை, இவங்களுடைய ஆதாயம் அவங்களுக்கு தேவை. இவங்களை வந்து நல்லா செழிப்பாக வச்சிருக்கணும்னு அவர் இல்லை, இவங்க மூலமா அவங்க எகிப்தியர் வந்து நல்லா வளமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் அவர் வந்து போக விடலை. இதுதான் போக விடாததுக்கான காரணம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம அழைக்கிறப்ப ஏன் ஜனங்கள் வந்து இந்த இப்போ வந்து நம்ம சபை வாய்ப்புக்குள்ள பேசிக் கிளாஸ் கொடுத்து பேசிக் சப்ஜெக்டெல்லாம் கேட்டு நமக்கு அழைப்பு வர்றப்ப நம்ம எங்கேருந்தோம் அங்கேருந்து ஏன் வராமல் விடணும்னா அவங்களுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா நம்மளால் அவங்களுக்கு ஒரு ஆதாயம் அவங்களுக்கு கிடைச்சிது. அதே போல் இங்கேயும் இஸ்ரேல் ஜனங்களுக்கும் எகிப்தியருக்கு ஒரு ஆதாயம் கிடைச்சிது. அதனால் அவங்க கேட்குறப்ப அவர் அனுப்பலை அப்படிங்கிறத நம்ம முதல்ல அது அனலைஸ் பண்ணிக்கணும். அதை நம்மளுடைய வருமானத்துக்காக நம்மளுடைய ஆதாயத்துக்காக நம்மளை விடாமல் அவங்க பிடிச்சிருந்தாங்க. இந்த நிழலும் நிச்சயமாக நம்ம அப்போ தொடர்ந்து பார்த்துட்டே வருவோம். அப்போ தான் நம்மளுக்கு சரியாக வரும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். அப்படி இருக்கிறப்ப அவர் போகிறப்ப விடமாட்டேன், நம்ம வந்து ஜனங்களை போக விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இவர் சொல்லிகிட்டே வந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து என்னென்னா இந்த எகிப்து வந்து அப்போ அவர் பார்வோன் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அவர் சரி உங்களுக்கு தேவனை நான் ஆராதிக்க போகிறதுக்கு ஏன் விடணும், ஏன் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கிறப்ப அப்போ அவர் வந்து அவருக்கு வந்து எல்லா பிரச்சனையும், ஏன்னா நம்மளால ஆதாயம் இஸ்ரேல் ஜனங்களால் அவங்க கடுமையாக வேலை செய்கிறவங்க, கடுமையாக வந்து உழைக்கிறவங்க, அதனால் அவங்களுடைய வாழ்க்கை எகிப்தினுடைய வருமானம் பெருகிறதுனால அவர் போக விடலை அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கணும். அதனால தான் அங்கே ஜனங்களை போக விடாமல் அவர் தடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படிங்கிற போல தேவனை ஆராதிக்க போகணும் அப்படின்னு தான் அழைக்கிறாங்க. ஃபஸ்ட்டு மோசே வந்து பார்வோன்ட்டு போய் என்ன கேட்குறாருன்னா, என் ஜனங்களை அவரை ஆராதிக்கும்படி, பிதாவாகின தேவனை ஆராதிக்கும்படி போக விடுங்க, நாங்கள் இங்கே விடுதலையாக போகுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேட்கல.
எங்கள் ஜனங்களை ஆராதிக்க விடுங்க, எங்கள் தேவனை ஆராதிக்க அவர் கூப்பிட்றாரு, வனாந்தரத்தில் போய் நாங்கள் கூப்பிடுறோம், வணங்குறோம் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து இந்த போய் பார்வோன்ட்டு அவர் பேசுகிறார். பார்வோன்ட்டு பேசுகிறப்ப பார்வோன் வந்து விட மாட்டேங்கிறார். சரி, ஏன் பார்வோன் விட மாட்டேங்கிறாருன்னா நம்ம தான் பார்த்துட்டோம், அவங்களுக்கு ஆதாயம் வேணும், அதனால் அவர் விடலை அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். இதில் வந்து 10 விதியான வாதைகள் வருது. இந்த 10 விதியான வாதைகள் வந்த பிறகு தான் இந்த பார்வோன் வந்து அவர் வந்து இந்த இஸ்ரேல் ஜனங்களை போக அவர் அனுமதிக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அது அப்படியே இதோட நிறுத்துவோம். இது வந்து நிழல். நிஜத்துக்கு வருவோம். அதே போல தான் இந்த எகிப்து, அங்கே நமக்கு வந்து என்னென்னா இந்த உலகம்தான் எகிப்து. இந்த உலகத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நமக்கும் ஏன் நம்ம வந்து எத்தனையோ கோடி ஜனங்கள், 800 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க, ஏன் இந்த ஒரு கூட்ட ஜனங்களை மட்டும் ஆராதிக்கப்படாம தேவனை ஆராதிக்கக்கூடாது, சத்தியத்தை கேட்கக்கூடாது, போகக்கூடாதுன்னு தடை பண்ணுறாங்கன்னா, அதுக்கான நம்முடைய ஆதாயத்துக்காக தான் அவங்க நம்ம போக விடலை. அப்போ அந்த சாதாரணமாக இந்த உலகம் நம்மளை போக விட்டுருமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி இஸ்ரேல் ஜனங்களை எகிப்து வந்து பார்வோன் விடலையோ, அதே போல் இங்கேயும் நம்மளை ஒரு பார்வோன் பிடிச்சிருக்கான். அதுதான் அவன் பேர் தான் ஆதிலிருந்தே இருந்திருக்கிற தேவனுக்கு விரோதமாகவும் கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிற சாத்தான். பார்வோனை வந்து நம்ம சாத்தானுக்கு நம்ம ஒப்புமையாக பார்ப்போம். அங்கே பார்வோன், இங்கே சாத்தான். அதே மாதிரி மோசே, இங்கே வந்து அவங்க தேவனை அழைக்க போகணும், தேவனை ஆராதிக்க வேணும் அப்படிங்கிறப்ப இங்கே அழைப்பு கொடுத்தது யாருன்னா மோசே. இங்கே நிஜத்தில் யாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆரோனுக்கு நான் சீக்கிரமாக போடுறேன், சப்ஜெக்ட் வந்து பெரிய சப்ஜெக்ட்டு, நான் அதனால் தொடர்ந்து அப்படியே சொல்லணும். இப்போ நம்ம இங்கே வந்து இயேசு கிறிஸ்து நிழலில் வந்து யார் வந்து மோசேக்கு ஆதரவாக போனாங்கன்னா ஆரோன். அதே போல் இங்கே இயேசு கிறிஸ்துவுக்கு உறுதுணையாக போகிறது என்னன்னா, சபை வகுப்பாராக இருக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து போகிறாங்க. சுவிசேஷத்தை அறிவிக்கிற, கடவுளுடைய வார்த்தையை அறிவிக்கிற, ராஜ்யத்தினுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஒரு கூட்ட ஜனங்கள் வந்து இங்கே அவருக்கு உறுதுணையாக இருந்து கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய வேலையை செய்ய கூப்பிட்டு போகிறாங்க. இதான் ரெண்டுமே ரெண்டு இருக்குது. இங்கே அந்த 10 விதியான நிழலில் பார்க்குறோம். 10 விதியான இது கொடுத்த வாதைகள் கொடுக்குறப்ப தான் இந்த பார்வோன் வந்து கடினப்பட்டு போகணும்னு சொல்லி அனுமதிக்கிறார். இந்த 10 விதியான வாதைகள் அப்படிங்கிறப்ப பார்க்குறப்ப 10 விதியான வாதைகள் வந்து என்னென்னா, தண்ணி வந்து 10 ரத்தமாக மாறும். தண்ணி ரத்தமாக மாறுறப்ப இந்த தண்ணி நிச்சயம் அது வந்து நிழல். நிஜத்தில் இங்கே என்னமா இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இது பாவம். இது அதுதான் அங்கே அது எப்படி அங்கே தண்ணீரை ரத்தமாக மாறிச்சோ அதே மாதிரி இங்கே ஒட்டுமொத்த உலகமும் இங்கே பாவத்தில் நிரம்பியிருக்கு. அதுதான் வந்து நம்ம ஒரு நிழலாக இங்கே அங்கே நிழல், இங்கே நிச்சயமாக பார்க்குறோம். அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, அடுத்தது வாதி என்ன வாதின்னு பார்க்குறப்ப தவளை. ஏன்னா இதெல்லாம் சுருக்கமாக சொல்லிட்டு போனால் நான் சப்ஜெக்ட் வந்து இன்னும் பின்னாடி இருக்குது. தவளை அப்படிங்கிறப்ப தவளை எகிப்து தேசம் முழுவதும் தவளையாக இருக்குது. இப்போயும் இங்கே தவளைன்னா என்ன நம்ம எடுத்து பார்த்தோம்னா, இங்கே சிறுவிழாவும் பெருவிழாட்டும் எல்லாருடைய வாயும் தவளை என்ன பண்ணும், அது கத்திகிட்டே இருக்கும், எந்நேரமும் எங்கேயுமே கத்தும். அதனுடைய வேலை என்னென்னா, சின்னது பெருசு எதுவும் கிடையாது, ஓயாமல் கத்திகிட்டே இருக்கும். ஓயாமல் அது யாருக்கும் புரியாது, எல்லாத்துக்கும் புரியாது. அதே போல் தான் இந்த நட்சத்திலையும் எந்நேரம் பாருங்கள், எங்கேயுமே பாருங்கள், எங்கே பாருங்கள், மதம், அரசியல், பொருளாதாரம், எதை குறித்து யாருக்கிட்ட கேட்டால் சின்ன பையனை கூப்பிட்டு கேளுங்க, தம்பி இந்திய தினத்தை அரசியலை பற்றி சொல்லுன்னா அவன் சொல்லுவான், பொருளாதாரத்தை பற்றி சொல்லுன்னா சொல்கிறான். பெரியவங்களை எடுத்தாங்க, திண்ணை எடுத்தாங்க, டீ கடை இருக்கட்டும், பஸ் ஸ்டாப் இருக்கட்டும், எங்கே வேணாலும் பாருங்கள், இந்த அரசியலுடைய அதாவது இந்த 4 பெண்டமெண்ட்ஸ் பற்றி பேசிட்டே இருப்பாங்க. அரசியலை பற்றி பேசுவாங்க, மதத்தை பற்றி பேசுவாங்க, பொருளாதாரத்தை பற்றி பேசுவாங்க, இந்த சமுதாயத்தை பற்றி பேசுவாங்க. இது மாதிரி எல்லாமே அவங்க இந்த தவளை மாதிரி அந்த எல்லாமே அந்த இடத்துல இருக்கும். இது வந்து என்னென்னா அங்கே அதே மாதிரி தான். இது மாதிரி எல்லா விஷயத்தையும் அவங்க வந்து இஸ்ரேல் எகிப்தியர் முழுவதும் எப்படி தவளை நிரம்பியிருப்போ அதே போல் இந்த ஒட்டுமொத்த உலகமும் இதனுடைய வாய் வார்த்தை தவளை கத்திகிட்டே இருக்கிற மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லாம் கத்திகிட்டே இருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். அதை அதே மாதிரி பேன், இந்த வியாதிகள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒப்புமே இருக்குது. அதெல்லாம் பார்த்தோன்னா பேனுங்கிறப்ப என்னென்னா தலையில் வந்து எல்லாருடைய தலையில் அது சொரிஞ்சிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் எப்படி அவங்களுக்கு அந்த அரிப்பு கொடுத்ததோ அதே போல் எந்நேரமும் எதையோ ஒன்று போட்டு சிந்தனை பண்ணிகிட்டே இருக்கணும், செஞ்சிட்டே இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அந்த நிஜத்தில் எப்படி அந்த தொந்தரவு வியாதிகளாக இருந்தது எப்படி இருந்ததோ அதே போல் இங்கேயும் அதே ஒப்புமை அந்த 10 வியாதிகளையும் நம்ம எடுத்து போட்டோம்னா 10மே இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்கும் அது ஈக்குவல் ஆகும். அடுத்தது கொப்பரங்கள் ஆகட்டும், அடுத்தது வந்து தலைச்சி 10 வியாதிகள் நான் சொல்லலை டைம், அது அடுத்து தலைச்சி சங்காரைக்கு வரும்.
தலைச்சம்பிள்ளை சங்காரம் வரைக்கும் இந்த 10ஆம் வியாதி விரும்ப இந்த 10ஆம் வியாதி என்ன அப்படிங்கிற பார்த்தோன்னா ஒட்டுமொத்த உலகமும் எப்படி கிறிஸ்துவ அங்கே வந்து அந்த தலைச்சம்பிள்ளைங்க எல்லாருடைய தலைச்சம்பிள்ளைங்களும் சங்காரிக்கப்பட எப்படி அந்த பார்வனை போன அந்த மன கசந்து அழுந்து எப்படி அன்னைக்கு அவன் வந்து இந்த ஜனங்களை போக கடுமையாக வெறுமையாக அந்த மனம் கசந்து அழுது எப்படி இந்த ஜனங்களை போங்க அப்படின்னு சொல்கிறான்னா, அதே போல் இந்த பார்த்தோன்னா இந்த ஒட்டுமொத்த உலகமும் அந்த சாத்தான் எப்படி அவன் கண்ட்ரோலில் வச்சிருக்கிறான், அவன் எப்படி விடுவானா இந்த ஒட்டுமொத்த உலகத்தினுடைய எல்லாருடைய எப்படி அங்கே தலைச்சம் பிள்ளைன்னு சொல்கிறோமோ இங்கே வந்து சபை வகுப்பார் அவன் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய அந்த அவர் உயிர்த்தெழுதலுக்கு பங்காக எண்ணிக்கிட்டே அவங்க சபை வாய்ப்புக்குள்ளே அந்த லக்குக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டே இருப்பாங்க. 1,44,000 பேரில் என்ட்ரி புல்பில் ஆகிட்டே இருப்பாங்க. இந்த புல்பில்லில் தாங்க முடியாமல் தான் அந்த புல்பில் வந்து கண்ட்ரோல் அந்த புல்பிட் ஆயிரும். இந்த ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு இன்னைக்கு சொல்ல 1,44,000 நான் 3,390 இப்படி கவுண்டிங் இருக்கா, அவங்க வந்து கவுண்டிங் ஃபுல் பண்ணிட்டே வந்துடுவாங்க. இதுதான் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அந்த 1,44,000 பேருக்குள்ள அந்த லக்க அடையிறதுக்கான ஜனங்கள் அடைய இவனால் அந்த கோபம் பொறுக்க முடியாமல் இந்த உபத்திரத்தை பொறுக்க முடியாமல் அவன் அனுமதிக்கிறான். ஏன் இன்னைக்கு ஜனங்களை போய் இன்னைக்கு சபை பார்வன் எப்படி போங்கன்னு சொல்கிற மாதிரி அதே மாதிரி இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சாத்தான அவன் கண்ட்ரோலில் இருந்து விட்டுருவான். ஏன்னா ஆளுகை செய்கிறது எங்கள் நிற்கிறது யார்? மோசே அங்கே இஸ்ரேல் ஜனங்களில். இங்கே நிற்கிறது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் சபையப்பராக நிற்கிறாங்க. அதுதான் அவங்க முன்னாடி நிற்கிறதானே. இதுதான் வந்து சாராம்சம். இதுதான் இப்போ தான் பாடத்துக்குள்ளேயே நம்ம போகிறோம். இந்த 10 வியாதியும் இதே நம்ம எடுத்து போட்டோம்னா பொருளாதாரமும் அதே மாதிரி மாடுகளுக்கு கொப்பளம் வருதில்ல, அதே மாதிரி கொப்பளமும் இங்கே நம்முடைய பொருளாதாரத்துக்கும் பாதிப்பு வரும். அதே மாதிரி எல்லா வியாதியும் எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த 10மே இப்போ பொருந்துது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ பார்வன் வந்து அவர் வந்து ஒரு ஒப்பந்தம் பண்ண வர்றாரு நம்மக்கிட்ட. அதாவது என்னென்னா இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசேகிட்ட சொல்கிறாரு, சரி போங்க, நீங்கள் வந்து இந்த ஜனங்களை நான் வந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு விட்டு கொடுக்குறேன், சமரசம் பண்ணிக்கலாம். நீங்கள் போய், அதாவது சமரசம் எப்படின்னா, நான் உங்களுக்கு இதை அனுமதிக்கிறேன், நீங்கள் போய் நம்ம 2 பேரும் வந்து என்னென்னா பரஸ்பரம், அதாவது நீ ஒன்று கொடு நான் ஒன்று கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணேன்னா யாத்திரையாகமும் 8:25 இஸ்ரேல் ஜனங்களை ஆராதிக்க மோசே வந்து அப்போ எகிப்து பார்வன்ட்டு கேட்குறப்ப பார்வோன் சொல்கிறதான ஸ்டேட்மெண்ட் தான். யாத்திரையாகம் 8:25. அப்பொழுது பார்வோன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் போய் உங்கள் தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள் என்றான். இப்போ இந்த சம்பவம் நம்மளுக்கு என்ன தெரியுது, பார்வோன் வந்து மோசேட்ட அழைச்சி என்ன பண்ண, தேசத்தில் போய் நீங்கள் பண்ணுங்க, தேவனை ஆராதிக்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இஸ்ரேல் ஜனங்கள் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மோசே, அது இஸ்ரேல் ஜனங்கள் இல்லை அவரையும் சொல்லிக்கலாம், இஸ்ரேல் ஜனங்களும் உடன்பட்டு தான் இருந்தாங்க. மோசே என்ன சொன்னார்னா, அதுக்கு என்ன சொன்னார், நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. உடன்படலை. அவங்க ஏன் பண்ணா, அவங்க விட்டால் போயிடணும், நாங்கள் தொடர்ந்து, ஏன்னா இவங்களுக்கு தேவனை ஆராதிக்க மட்டும்தான் இவங்க கேட்டது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டு. தேவனை எங்களை ஆராதிக்க வனாந்தரத்தில் 3 நாள் பிரயாணமாக போய் ஆராதிக்க சொல்கிறாரு, பலி கொடுக்க சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி தான் இவங்க அழைக்கிறாங்க. இப்போ இவர் என்ன சொல்கிறாரு, போங்க நீங்கள் போய் தேவனை ஆராதிங்க அப்படிங்கிறப்ப இவர் சொன்ன சரி தானே, நீங்கள் போக வேண்டியதானே, இவங்க ஏன் போகலை அப்படின்னு பார்த்தா அந்த தேசத்துக்குள்ளே தான் இவர் தேவன் என்ன சொன்னார்னா 3 நாள் பிரயாணப்பட்டு வனாந்தரத்தில் போய் தேவனை ஆராதிக்க சொன்னாங்க. இவங்க வந்து அந்த தேசத்தில் பார்வன் என்ன சொல்கிறேன்னா அந்த தேசத்திலே போய் ஆராதிங்க அப்படின்னு சொல்லி அவர் அனுமதி தராரு. அந்த அனுமதி வந்து அதை அப்படியே நிழலில் விட்டுருவோம். இவங்க அந்த இப்போ நிஜத்தில் வருவோம். அதே மாதிரி தான் இந்த பூமியில் ஒட்டுமொத்ததான இந்த ஜனங்களுக்கு திரள் கூட்டமும் வகுப்பாராக இருக்கிற அவங்களுக்கு அழைப்பு, அந்த சமரசம், அதாவது அவங்களுக்கு எப்படி அந்த பார்வன் அனுமதி தராங்களோ இப்போ இங்கேயும் இதே மாதிரி ஒன்று இருக்குது. மத்தேயு 16:24. மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இப்போ இது என்னன்னா, நீ இந்த எப்படி பார்வன் வந்து அவங்களுக்கு அந்த தேசத்தில் வந்து ஆராதிக்க அனுமதி தரமுன்னா, இது வந்து என்னென்னா இதே மாதிரி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவரை வந்து இங்கே நமக்கு கொடுக்குறாரு. ஒருவர் என்னை பின்பற்றி வரணும்னா அவங்க வந்து சிலுவை எடுத்துக்கொண்டு தான் வரணும். சிலுவைனா என்னன்னு தெரியும், அதனுடைய பாடுகள் என்னென்னா நமக்கு
பாடங்கள்லாம் நமக்கு சகோதரர்களுக்கு மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கு. சிலுவனை என்ன, அதனுடைய பாடுகள்லாம் என்ன, எல்லாமே நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுடைய இயேசு கிறிஸ்துனுடைய எல்லா திட்டத்தையும் முழுமையாக தாங்கி அவர் எப்படி பிதாவுடைய திட்டத்தை, ஒட்டுமொத்த பிதாவுடைய திட்டத்தை தாங்கி அவர் வழி நடத்தி அவரை கொண்டு போய் அந்த பலியின் மரணத்துக்கு உட்பட்டு ஈடுபலி செலுத்தினாரோ, அதே போல் ஒட்டுமொத்த சிலுவையே நம்ம அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய இந்த திட்டத்தை, நம்ம பிதாவுடைய திட்டத்தை எடுத்துக்கொண்டு நம்ம அவருக்கு பின்பற்றி போகணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தினுடைய கருத்து அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கலாத்தியர் 1:4. அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். இப்ப அவர் ஏன் பண்ணாருன்னா, இப்ப இருக்கிற அது எப்படி அந்த பார்வோன் வந்து மோசே வந்து போய் அவர் கேட்கிறாரோ, அதே மாதிரி நம்முடைய பாவங்கள் இப்ப அந்த அந்த ரத்தமா இருக்கிற, அதான் ஃபர்ஸ்ட் வாதை பார்த்தோம்ல, தண்ணீர் ரத்தமா மாறிச்சு, அந்த ரத்தம் தான் பாவம் சொல்லி பார்த்தோம். அந்த பாவத்திலிருந்து நம்ம விடுவிக்க அந்த 10 வியாதிகளுக்கும் நம்ம கொண்டு வரலாம். நான் 10 வியாதியும் சொல்லலை, 10 வியாதிகளுக்கும் எப்படி அவங்க சிக்கினாங்க, மாட்டுண்டாங்க. ஆனால் மோசே வந்து இருக்கிறப்ப அவங்களுக்கு அந்த 10 வியாதியும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு. அதாவது இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அந்த 10 வியாதிகளுக்கு உட்பட்டாங்க. வண்டு அவங்க தவளைகளையும் இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்டிலையும் அந்த தவளைகள் வந்தது. எகிப்தியர் வீட்லேயும் தவளை வந்தது. பேன்கள் அதே மாதிரி எகிப்தியர் வீட்லேயும் பேன் இருந்துச்சு, இஸ்ரவேல் ஜனங்கள் வீட்லேயும் பேன்கள் இருந்துச்சு. கொப்பளங்கள், எரி கொப்பளங்கள், ஆடு மாடு சத்துது, எல்லாமே அங்கேயும் நடந்துச்சு. இங்கே நமக்கு இந்த 10 வியாதிகளும் ஏன் நடக்கலை அப்படிங்கிறது நம்ம இந்த ஒப்புமையை பார்த்தோம்னா, இங்கே நமக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒவ்வொன்றையும் நம்ம ஆட் பண்ணி காப்பாற்றி வரார். இப்போ தண்ணீரை வந்து தான் நம்ம பாவத்தை எடுத்து இன்னொரு தடவை கூட படிங்க. கலாத்தியர் 1:14. கலாத்தியர் 1:4 மறுபடியும். அவர் நம்மை இப்பொழுது இருக்கிற பொல்லாத பிரபஞ்சத்தினின்று விடுவிக்கும்படி நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தின்படியே நம்முடைய பாவங்களுக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். அங்க மோசே வந்து எதுவும் செய்யல. அந்த தண்ணீர் வந்து ரத்தமா மாறி இருக்கு. இவங்களுக்கு தண்ணி குடிக்க முடியல, அவங்களுக்கு தண்ணி குடிக்கல. தண்ணி குடிக்க முடியாம தான் ரத்தமா மாறிச்சு. இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இப்ப இந்த உலகத்துல இருக்கிற நம்முடைய பாவங்களுக்காக அவர் அடிக்க ஒப்பு கொடுத்து தன்னை ஈடுபலியாக செலுத்த நிமித்தம் நமக்கு தண்ணீர், ஜீவ தண்ணீர், கிறிஸ்து தான் நமக்கு ஜீவ தண்ணீர். ஒருவன் தாகமா இருந்தா அவன் என்னிடத்துல வரக்கூடவன் என்று சொன்னாரேல, அந்த வசனத்தின் ஏற்பட்டு நமக்கு கிறிஸ்து தான் தாகத்தை தீர்க்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தவளை எடுத்து பார்த்தா அவர் வந்து அவங்களுக்கு வந்து இந்த சத்தம் வேணுமென கேட்குறப்ப எல்லா சத்தமும் வந்து ஓயாமல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எகிப்திலும் கேட்டுகிட்டே இருக்கிறப்ப இங்கே நமக்கு என்ன சத்தம் கேட்குறது? இதோ அழைப்பின் சத்தம். வெளிப்படத்தில் கேட்கப்பட்டதில் 8:18 நாளில் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்கள் மூலமாய் தம்முடைய தம்முடைய ஜனங்கள் மத்தியில் சபை வகுப்பார் மூலமாக சபைக்கு அப்போஸ்தலர் மூலமாக அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அவருடைய சத்தியத்தை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டே வர்றாரு. அது எப்படி அங்கே ஓயாமல் சத்தம் கேட்குதோ இங்கேயும் ஓயாமல் கிறிஸ்துவனுடைய சத்தியம், பிதாவுடைய சித்தம், அவங்களுடைய சத்தியம் எல்லா ஜனங்களுக்கும் அப்போஸ்தலர் மூலமாகவும் அவருக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட சபை வகுப்பார் மூலமாகவும் எந்நேரம் எங்கே பார்த்தாலும் தேவனுடைய சத்தியத்தை அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து வந்துட்டே இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அங்கே பெண்கள் பார்த்தோம்னா எப்படி அவங்களுடைய எந்நேரமும் அவங்கள வந்து அவங்களுக்கு அரிச்சிட்டே இருந்தது, தலை சிந்திக்க விடாதபடி பார்த்தா இங்கே அதே மாதிரி பார்த்தோம்னா இங்கே எந்நேரமும் கடவுளுடைய வார்த்தைகள், சிந்தனைகளும் எல்லாவற்றையும் நமக்கு வந்து அவர் காத்து கொண்டு வர்றார். அங்கே மோசே வந்து அவங்களுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டார், காப்பாற்ற முடியல, அனுமதிக்கு விட்ட மோசே எப்படி அந்த 10 வியாதிகளும் அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சோ, ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த 10 வியாதிகள் வந்து நம்ம காத்துக்கொண்டே வர்றார், ஒவ்வொன்றிலையும் காத்துக்கொண்டே வர்றார் பாருங்க. அதே மாதிரி இப்போ பொருளாதாரம் பாதிக்கப்படுதுன்னா இப்போ அந்த எரி கொப்பளம் வருது. இங்கே நமக்கு வந்து என்னென்னா இந்த காப்பாற்றி வர்றார். நமக்கு எந்த வியாதிகள், நம்முடைய வியாதிகளை அவரே ஏற்றுக்கொண்டார். நம் காயங்களுக்காகவும் நம்ம அக்கறங்களுக்காக அவரே நொறுக்கப்பட்டார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த 10 வியாதிகளையும் அங்கே மோசே ஜனங்களுக்கு எப்படி அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆச்சு, நமக்கு இந்த 10 வியாதிகளையும் காப்பாற்றி கொண்டே வந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி தான் தலைச்சபிள்ளை சங்காரம் அப்படிங்கிறத நம்ம போகிறப்ப அங்கே வந்து என்னென்னா எகிப்தியருக்கு அந்த தலைச்சபிள்ளை சங்காரம் நடந்தது. இங்கே அப்படிங்கிறப்ப இஸ்ரவேல் ஜனங்களில் அந்த பலியை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகின தேவன் வந்து மோசேக்கு என்ன கற்றுக் கொடுத்தாரோ அந்த பஸ்கா பலியை செலுத்தின அந்த ரத்தத்தை நிலைக்கால்களை பூசினவர்கள் வீட்டுக்கு மட்டும் அந்த தலைச்ச சங்காரம் நடைபெறல. அதே மாதிரி தான் இங்கே ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ணா ஒட்டுமொத்த மரணத்துக்குள்ளாக சிக்கியிருக்கிறப்ப
அவர் என்ன இங்கே நம்ம மோசே எப்படி அந்த மோசே எப்படி அவர் இயேசு கிறிஸ்துனுடைய மோசே வந்து எப்படி அந்த ஆட்டினுடைய ரத்தத்தை நிலைக்கால்களை பூசினாரோ, அதே போல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினால நம்ம கழுவுப்பட்டு உடன்படிக்கை பண்ணியிருந்தோம்னா நம்ம இங்கே சபை வாய்ப்புக்குள்ளே அவருடைய ஓட்டத்தில் ஓடி இருக்கிற நம்மளும் காப்பாற்றப்படுவோம். அப்படிங்கிறதான் நம்ம பார்த்துட்டு அந்த நிழல் அங்கே நிஜம், அங்கே நிழல் இங்கே நிஜம். இந்த நிஜத்தில் எப்படி மோசே வந்து எல்லாத்தையும் விட்டுட்டார், அந்த மரணத்தை மட்டும் தான் காப்பாற்றினார். இங்கே ஆரம்பத்துலேருந்து எல்லா வியாதிகளிலிருந்து நம்ம காப்பாற்றி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு வராரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இப்போ நம்ம 2 பேர் தான் பார்த்துட்டு வந்துருக்கிறோம். ஒன்று இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துருக்குறோம், ஒட்டுமொத்த இதுவும் பார்த்துருக்குறோம். நம்ம புது சிருஷ்டி, அதாவது என்னென்னா சபை வாய்ப்புக்காய் போகிறவர்களை பற்றி நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. நம்ம இன்னும் அது கடைசியில் இருக்குது. இன்னும் அதுக்காக நான் சுருக்கமாக அதை சொல்லினேன். அதை தான் நம்ம அது கடைசியாக பார்த்துக்கலாம். அது ஏன்னா கன்க்ளூஷன் வரப்போ அது நமக்கு புரோஜனமாக இருக்கும், இந்த பாடத்தை நமக்கு புரோஜனமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்து படிக்கலாம். யாக்கோப்பு 4:4. விபசாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாகிறான். இப்போ ஏன் அங்கே வந்து தேவனை ஆராதிக்க போகிறப்ப தான் அங்கே வந்து அடிமைப்படுத்தினாங்க, சிறுமைப்படுத்தினாங்க. அதனால தான் வந்து மோசே வந்து அவங்க கூக்கிட்டாங்க. மோசே வந்து இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து வனாந்தரத்தில் அழைத்துட்டு போய் தேவனை ஆராதிக்கணும்னு சொன்னாங்க. இங்கே ஒன்றுமே இல்லைல்ல, இங்கே நம்ம தேவனை ஆராதிக்கலாம்ல. இங்கே தேவனுக்குள்ளே நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கிறதுக்கு, இயேசு கிறிஸ்துவை பற்றியத்துக்கும் சத்தியத்தை சொல்கிறதுக்கு எந்த தடையும் இல்லையே. ஏன் நம்ம இங்கேருந்து நம்ம ஏன் அங்கே போகணும்? இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நம்ம சொல்லலாமே. இன்னும் 10 நாள் பேசி கிளாஸ் எடுக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாமே, இங்கே நமக்கு தடை இல்லையே அப்படிங்கிற ஒரு கேள்வி வரப்போ தான் இந்த கேள்விக்கு தான் இந்த வசனம். என்னென்னா இந்த உலகம் வந்து தேவனுக்கு பகையாக தான் இருக்குது. இந்த உலக சிநேகம் வந்து தேவனுக்கு எதிராக தான் இருக்கும். என்றைக்குமே இந்த உலகம் நம்முடையதல்ல. நம்முடைய சொந்த குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்குது. பரலோகத்தில் தான் பொக்கிஷங்களை சேர்த்து வைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்ச விஷயம்தான். அதனால் நம்முடைய எண்ணம் எல்லாமே இந்த பூமிக்கு இல்லை, பரலோகத்துக்குரியது, பரலோகத்துக்கு மேலானவைகளை நாடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கும்போது எப்போ நம்ம மேலானது என்ன, நமக்கு மேலானது என்ன, அதுதான் சகோதரர்களெல்லாம் அழகாக சத்தியங்களெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. மேலானவை நாடுங்கள் அப்படிங்கிறப்ப மேலானது என்ன, அப்படி பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களும் தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம செஞ்சணும். அதுதான் இந்த பூமியில இருக்கிறதுக்காக இல்லை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்தோம். இப்போ என்னன்னா எகிப்துக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து அடிமைப்பட்டு சிறுமைப்பட்டு அவங்கள போகிறேன் அப்படின்னு சொல்லி மோசே போய் கேட்குறப்ப அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் அங்கே போக வேண்டாம், என் தேசத்தில் இருங்க அப்படின்னு சொல்லி அவரை பிடிச்சி வச்சுட்டாரு. அதே போல தான் இங்கே தேவனை ஆராதிங்க, எது வேணாலும் பண்ணுங்க, ஆனால் பரலோகத்துக்குரிய பொக்கிஷங்களை சேர்த்துடாதீங்க, பரலோகத்துக்குரிய காரியங்களை பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த உலகமான சாத்தான் பிடிச்சி வச்சுருக்கான். நல்லா அனலைஸ் பண்ணிக்காங்க. அங்கே எப்படி மோசே வந்து கேட்குறப்ப பார்வோனை ஆராதிக்க விட்டுட்டான். பள்ளி செலுத்துறதுனா பண்ணுங்க, என்னாலும் பண்ணுங்க, ஆனால் இங்கேயே பண்ணுங்க, இந்த தேசத்திலே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இங்கே அதே மாதிரி தான். இங்கே பிரபஞ்சத்தில் இருக்கிறவன் அவன் என்ன பண்ணுறான்னா, நீங்கள் தவறாக எடுத்துக்காதீங்க, கடவுளுக்கு விரோதமானவன் என்றைக்கே நமக்கு விரோதமானது தான். அதனால தான் தேவன் படைத்த அவன் கேருப்பாக இருந்தால் கூட இவன் என்கிற வசனங்களை நான் சொல்கிறேன். அது யாருடைய மனதை புண்படுமா இருந்தால் மன்னிச்சுங்க. ஆனால் தேவனுக்கு எதிரானவன் என்றுமே நமக்கு எதிரானவன் தான். ஏன்னா தேவனுக்கு உடன்படலை, தேவ திட்டத்தையும் க்ளோஸ் பண்ணுறான், அவனுக்கு என்ன நம்ம மரியாதை கொடுக்கணும். அதனால் அந்த வசனத்தில் அந்த கோணத்தில் நான் பேசுகிறேன். அது ஏன்னா அவன் தேவனால் படைக்கப்பட்ட கேருப்பாக இருந்தாலுமே தேவ திட்டத்துக்கு எதிராக இருக்கிறான். அதனால் அவனை எதிரினா நமக்கு எதிரி தான். அதனால் நான் அந்த கருத்துக்களை சொல்கிறேன். ஏன்னா யாருடைய மனசை புண்படக்கூடாதுல்ல. ஏன்னா தேவனை அபிஷேகம் செய்ய தேவன் படைத்தவனை நமக்கு திட்டக்கூடாது அந்த அளவுக்கு. இருந்தாலும் தேவ திட்டத்துக்கு எதிராக செயல்படுறப்ப நம்ம அதை பேசி தான் ஆகணும். அது அந்த உரிமையாக நான் கேட்குறேன். ஏன்னா தேவனுக்கு எதிரானவன் நமக்கு என்றுமே எதிரானவன் தான். சரி, ரைட், ஓகே. அவன் அடுத்தது என்ன சொல்கிறான்னா, ரெண்டாவது அதுக்கு எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து உடன்படலை, அதே போல் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு சகவாய்ப்பாக ஓடிருக்கிற நம்மளும் உடன்படக்கூடாது. அங்கே அவங்க எப்படி உடன்படலை, போக விடலை, இருந்தாலும் உடன்படலை. அதே போல் தான் இங்கேயும் நம்ம உடன்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது அவன் என்ன மறுபடியும் ரெண்டாவது ஒன்று கொடுக்குறான். அவன் என்ன பார்வன் வந்து ரெண்டாவது அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறான். அந்த என்ன ரெண்டாவதாக கொடுக்குற சமரசம் அது என்னன்னு பார்க்கலாம். யாத்திராகம் 8:28. யாத்திராகம் 8:28. அப்பொழுது பார்வோன், நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு வனாந்தரத்திலே பலியிடும் படிக்கு நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் அதிக தூரமாய் போக வேண்டாம், எனக்காக வேண்டுதல் செய்யுங்கள் என்றான். இப்போ நம்ம பாடத்துக்கு சீக்கிரமாக போகலாம், இன்னும் பாடம் நிறையா இருக்கிறதுனால சீக்கிரம் கடந்து போகலாம். இப்போ என்ன பண்ணானா, ரெண்டாவது அவன் என்ன சொல்கிறான்னா,
உங்கள் தேவனுக்கு பலியிட போங்க, நீங்கள் ரொம்ப தூரம் போயிடாதீங்க. அதனால் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கணும், அவனுடைய எல்லைக்குள்ளே இருக்கணும்னு சொல்லி அவன் சொல்கிறான். இங்கே மோசே அதுக்கு உடன்பட்டாரா? மோசே உடன்படலை, இஸ்ரவேல் ஜனங்களும் உடன்படலை. இங்கே நமக்கு என்ன பார்ப்போம்? 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 3ஆம் வசனம், 1-3 வரைக்கும். படிங்க கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத பொருட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்ளுவார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசையுடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்ளுவார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது, அவர்களுடைய அழிவு உறங்காது. இப்போ இதில் என்னன்னா, அங்கே தூரமாக போகாதீங்க அப்படி. இங்கே நீங்கள் என்ன பண்ணால் தேவனுக்கு பலியிட செலுத்த போகிறப்ப நீங்கள் அதிக தூரம் போக வேண்டாம், இங்கே என் பக்கத்தில் என்னுடைய கண் பார்வையிலே இருங்க, என்னுடைய ஆளுக்குள்ளே இருங்க அப்படிங்கிற மாதிரி அவர் போர்வன்னு சொல்கிறார். இங்கேயும் அதே மாதிரி என்னென்னா, இங்கே அதே மாதிரி தான் கள்ள தீர்க்கதரிசிகளை விட்டுறாரு. கடவுளுடைய வேஷத்தை தரித்து கொண்டு கடவுளுடைய வார்த்தைகளை மாறுபாடாக போதிக்கிறது, கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக செயல்படுறது. அது யாராகட்டும் கடவுளுடைய திட்டத்துக்கு எதிராக நின்னாங்க அவங்க நமக்கு எதிரானவங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்க, கடவுளுடைய வேலை செய்கிறேன்னு சொல்லி ஊழிக்காரனுங்கிற வேஷத்தை போட்டுட்டு எப்படி மக்களை கெடுக்கணுமோ என்னென்ன செய்யணுமோ எல்லா வகைக்கு இது செஞ்சுக்கிட்டு இங்கேயேக்குள்ளே இருங்க. அதாவது என்னென்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடாது, அது நம்ம கற்றுக் கொடுக்க ஒவ்வொரு இடத்துலையும் படிநிலையாக வந்திருக்கிறோம். எப்படி நம்ம ஃபஸ்ட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜாக வனாந்தரத்தில் இருந்தாங்க, வனாந்தரத்துலேருந்து எப்படி ஒரு கூட்டமாக கூடி எகிப்துக்கு போனாங்க, எகிப்துலேருந்து எப்படி கனான் தேசம் போனோம், அதே மாதிரி தான் நம்மளும் ஆரம்ப கட்டத்தில் வனாந்தரத்தில் இருந்தோம். பேசிக் கிளாஸ் அப்படிங்கிறப்ப கற்றுக் கொடுக்குறப்ப அங்கே நம்ம பெயர் சபைன்னு சொல்கிறோம், அது சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு கற்றுக் கொடுக்குதானே அது முதல் படி தான். நமக்கு தேவன் யார், முதல்ல மனுஷனா என்ன அப்படின்னு நாங்கள் கற்றுக் கொடுத்தது அங்கே தான். கடவுள் இயேசுக்கு அவங்களுக்கு வேறுபாடு தான் தெரியல தவிர கடவுள் யார் கிறிஸ்து யாருன்னுங்கிற வேறுபாடு தெரியல, எப்படி ஜெபிக்கணும் என்ன பண்ணணும்னு தெரியல, அவங்களுக்கு சத்தியங்களை அவங்களுக்கு தெரியல. அதனால் அவங்களுக்கு தெரியாத சத்தியத்தினால அவங்க இப்படி இருக்காங்க. அதே போல் அங்கே எங்கே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த 1ஆவதுலே பால் குடிக்கிறதாகவே வச்சிருக்கிறாங்க. அந்த பால் குடிக்கிறதா, பால் குடித்தாலும் சத்து தான், ஆனால் அது நமக்கு புருஷர்களாக இருக்க முடியாது, திடமான ஆகாரமாக இருக்க முடியாது. அவங்கெல்லாம் என்னென்னா நம்ம அப்படி அவங்க போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. அந்த கோணத்தை உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது நம்ம அடுத்து கடந்து போகலாம். லூக்கா 9:62. லூக்கா 9. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். இப்போ நம்ம என்னென்னா சபைக்காக ஓடப்ப அழைக்கப்பட்டிருக்கோம். அதுதான் நம்ம அழைக்கப்பட்ட நிலைமையில இல்லை, நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்துவிட்டோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு எப்படிங்க பிரதர் வந்திருக்கிறீங்க நீங்கள் சொல்கிறீங்க. என்ன சொல்லுங்கன்னா, நம்ம அழைச்சிருக்க அவர் தான் அழைத்தவர், அவருக்காக உடன்படிக்கை பண்ணியிருக்கோம், அவருடைய சத்தியத்தை கேட்குறோம், அவருடையக்காக பிரயாசப்படுறோம். நம்ம தெரிந்து கொள்ளாமல் எப்படி இந்த வாய்ப்புகளெல்லாம் நம்ம கேட்க முடியாது. நம்ம வேணால் தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலேருந்து உண்மை நிலைக்கு நம்ம பயணம் பண்ணிக்கொண்டே இருக்கிறோம். எப்படி கானான் தேச ஜனங்கள் அவங்க 40 வருஷத்தில் அவங்க பிரயாணப்பட்டு போயிட்டே இருந்தாங்களோ, அந்த எகிப்துலேருந்து விடுதலையாகி 40 வருஷமாக அந்த கானானுக்கு போனாங்க. ஆனால் எப்படி அதே போல் தான் நம்மளும் இங்கே இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையிலேருந்து உண்மை நிலைக்கு பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அந்த பயணங்களில் அவங்களுக்கு ஏற்பட்டதான சோர்வுகள், அவங்களுக்கு உண்டானது எல்லாமே நமக்கு வராமல் காத்து நம்முடைய ஆண்டவராக அவங்களுக்கெல்லாம் பரிசுத்த ஆவி கிடைக்கல. தேவன் இயேசு கிறிஸ்துனுடைய இது இல்லை, சத்தியம் இருந்தது, அவருக்கு தூதர்கள் இருந்து வழிநடத்தி போனாங்க. ஆனால் இருந்தாலும் சத்தியத்தை கேட்டவங்க, மோசேவுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிஞ்சவங்க, மோசே ஆரோனுக்கு அவங்களுக்கு கீழ்பட்டவங்க, அவங்க யாரும் தொடர்ந்து கடவுளுக்கு விரோதமாக காரியங்களை செய்யாமல் இருந்த கானான் தேசத்துக்கு போனாங்க. அதே போல் தான் நம்மளும் இங்கே இந்த நிலம் இந்த உலகத்தில் இருந்து நமக்கும் கடவுளுடைய வார்த்தைகளை, கடவுளுடைய சத்தியத்தை கேட்டு கடவுளுடைய ஊழியங்களுக்கு விரோதமாக நம்ம பேசாமல் கடவுளுடைய என்ன தெரிஞ்சு நம்ம போனோம்னா நம்மளும் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம சென்று சேரலாம் அப்படிங்கிறது அது ஒன்று இருக்குது. சரி, ரைட், ஓகே. இதுதான் இந்த கலப்பின் மேலே கை வைத்துட்டு பின்னிட்டு பார்க்க எவனும் தேவனுடைய ராஜ்யத்தை, அதாவது என்னென்னா அவங்க பின்னிட்டு பார்த்து விழுந்து போனாங்க. எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள்
எப்படி நிறைய பேர் வந்து கானான் தேசத்துக்குள்ளே ஏன் போக முடியலன்னா, அவங்க வந்து நாங்கள் எகிப்தில் அப்படியே இருந்தோம், அடிமையாக இருந்தது கூட அவங்களுக்கு நினைக்கல. எங்களுக்கு வெந்தயம் இல்லை, எங்களுக்கு பூண்டு இல்லை, அப்படி முறுமுறுத்தாங்க, தண்ணி இல்லை, நாங்கள் இவ்வளோ சுகமாக இருந்தோம்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்த்து அவங்க எப்படி அழிஞ்சு போனாங்களோ அதே போல் நம்மளும் கிறிஸ்துவை நம்பி வந்திருக்கோம். புது சிருஷ்டியாக தேவன் அழைத்திருக்கா, இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபடியை தெரிஞ்சிருக்கோம். இயேசு கிறிஸ்து எந்த நோக்கத்துக்காக வந்து அவர் சிலுவை சிந்தி ரத்தத்தை மீட்டு கொடுத்துருக்காரு, நமக்கு மீட்பை தந்திருக்கா, நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சிருந்து நம்ம மறுபடியும் அவங்க போன மாதிரி நம்ம போனோம்னா நம்மளும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்க முடியாது. அதுக்காக தான் இந்த வசனங்களும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். மூணாவது பார்வோன் என்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். யாத்திரையாகமம் 10:11. இப்போ 2 பார்த்துட்டோம். ஒன்று, அவன் வந்து அவங்க ஊர் அந்த இடத்துல அந்த தேசத்துல பலியிடுங்க சொன்னாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் ஒத்துக்கலை. நம்ம அதே மாதிரி இந்த உலகத்திலே இருங்கன்னு சொன்னது நம்முடைய ஆண்டவரை நம்மளும் ஒத்துக்கலை. அதே மாதிரி எப்படி அவன் என்னுடைய கண்ட்ரோலுக்குள்ளே இருங்க அப்படின்னு சொல்லி பார்வோன் சொல்கிறப்ப நம்மளும் அவனுடைய கண்ட்ரோலுக்கு, இந்த உலகமாகிற சாத்தானுடைய கண்ட்ரோலில் நம்ம இல்லை. இப்போ 2 பாயிண்ட்டு நமக்கு ஒத்து வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம். எப்படி அவன் வந்தாலும் அதே மாதிரி நம்மளும் வந்திருக்கோம். சரி, மூன்றாவது என்னன்னு பார்க்கலாம். மூன்றாவது யாத்திரையாகவும் 10:11. அப்படி வேண்டாம், புருஷராகிய நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது என்று சொன்னான். அவர்கள் பார்வோன் சமூகத்தினின்று துரத்திவிடப்பட்டார்கள். இப்போ அவன் என்னென்னா, புருஷர்கள் மாத்திரம் நீங்கள் போய் புருஷர்கள் மாத்திரம் போய் நீங்கள் தேவனுக்கு ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமரசத்துக்கு இவங்க ஒத்து போகிறாங்களா, அந்த காரியத்துக்கு உடன்படுறாங்களா அப்படின்னு பார்த்தா இவங்க உடன்படலை. இவங்க துரத்தி விடப்படுறாங்க, இவங்க உடன்படலை. இப்போ நம்ம அதே மாதிரி தான் படித்தோம்னா நேரமாயிரும். 1 தீத்து 1ஆம் அதிகாரம் 5 என்ன நோட் பண்ணிங்க. தீத்து 1ஆம் அதிகாரம் 5, 6, 10, 11 வசனங்கள் என்னன்னா, ஒரே ஒரு வசனம் வேணால் நம்ம படிச்சுக்கலாம். 5 மட்டும் படிங்க. நீ குறைவா இருக்கிறவைகளை ஒழுங்குபடுத்தும் படிக்கும் நான் உனக்கு கட்டளையிட்டபடியே பட்டணங்கள் தோறும் மூப்பரை ஏற்படுத்தும் படிக்கும் உன்னை கிரேத்தா தீவிலே விட்டு வந்தேனே. இப்போ அதெல்லாம் படித்து பார்த்தோம்னா மூப்பர் இருக்கணும், சபை, அதாவது சபை பலன் எடுத்துக்கிறது தானே. அங்கே எப்படி அவர் ஆரோனுக்கு கீழ்பட்டு, மோசேக்கு ஆரோனுக்கு கீழ்பட்டு இப்போ இருந்தாங்க, அந்த காரியத்தை சொல்ல வரேன். அந்த எப்படி அவங்க கட்டுப்பட்டு இருந்தாங்களோ அதே போல் இங்கேயும் நம்ம கிறிஸ்துவுக்கு சபைக்கும் கட்டுப்பட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிற கோணத்தில் கொண்டு வரேன். அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையில் நம்ம கரெக்டாக இருக்கணும், கணவன் மனைவிக்கு அந்த அடங்கி இருக்கணும். அந்த காரியங்கள் எப்படி அவங்கெல்லாம் புருஷர்களில் வந்துட்டு போனாங்களா, புருஷர்கள் சொல்கிறப்ப இவங்களும் தொடர்ந்து இல்லைங்க நான் புருஷன் மட்டும் நீங்கள் மட்டும் போவாங்க, நாங்களும் அங்கேயே இருக்குன்னு சொல்லி அவங்க இல்லை. கணவன் பிள்ளைகள் எல்லா குடும்பமாக தான் அவங்க எகிப்திலேருந்து வந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதை நம்ம பார்த்தோம்னா டைம் ஆகிட்டே இருக்கும். அதே போல் தான் அவங்க எப்படி ஒருத்தர் புருஷர் மட்டும் போகல அப்படிங்கிறப்ப இங்கேயும் அதே மாதிரி தான் உங்கள் குடும்ப வாக்கில் நம்ம சமரசம் இல்லாமல் கடவுளுடைய வேலையை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம இந்த கருத்து சொல்ல வர்றேன். இந்த 3வது இதில் நம்ம பார்க்குறோம். அடுத்து என்னன்னா, எப்படி எகிப்தில் அவங்க முழு குடும்பமாக அவங்க எகிப்திலிருந்து கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டாலும் அதே மாதிரி தான் இந்த உலகத்துலேயும் நம்ம குடும்பமாக நம்ம கடவுளுடைய திட்டத்தை செஞ்சு வரணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுதான் அதனுடைய சத்தியத்தை நம்ம சொல்கிறோம். அடுத்தது 4வது சமரசம் அப்படின்னு பார்த்தோன்னா யாத்திரையாகவும் 10:24. அப்பொழுது பார்வோன் மோசேயை அழைப்பித்து, நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகளும் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடன் போகலாம் என்றான். இப்போ பார்வோன் என்ன சொல்லிட்டாருன்னா, ஃபஸ்ட்டு அவங்க எந்த இடத்துல இருங்க, என் கண் பார்வையிலே இருங்க, நீங்கள் புருஷர்கள் மட்டும் போங்க அப்படின்னு சொல்கிறப்ப எதுவும் ஒத்துக்கல. இப்போ 4வது என்னென்னா, உங்கள் ஆடு மாடுகளெல்லாம் விட்டுட்டு உங்கள் சொத்து எல்லாத்தையும், ஏன்னா சொத்து இருந்தால் தானே மறுபடியும் போயிட்டு நீங்கள் வந்துடுவீங்க. இவன் என்ன நினச்சிட்டானா, பார்வோன் என்ன நினச்சிட்டான்னா, பார்வோன்னா அது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இவங்க தேவனுக்கு பலி செலுத்திட்டு திரும்பி இங்கே வந்துடுவாங்க அப்படிங்கிற காரணத்துக்கு தான் இதெல்லாம் இத்தனை சாக்குகள், இத்தனை சமரசம் சொல்கிறாரு, இத்தனையும் அவங்க உடன்படுறாரு. ஆனால் இவங்க எதுலேயும் உடன்படலை. இப்போ சொத்து இருந்தால் போயிட்டு இவங்க தேவனை பலி செலுத்திட்டு வந்துடுவாங்கல்ல, அதனால தான் சொத்துக்கள் எல்லாம் இழுத்து பிடிச்சி வச்சுருக்காரு. அதனால் அப்போ சொல்கிறாங்க, அவங்க இது ஒத்துக்கலாம். அதே மாதிரி இப்போ நம்ம நட்சத்திரம் என்ன பார்க்கலாம், பிலிப்பியர் 1:21. பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இப்போ நமக்கு என்னன்னா, நமக்கு கிறிஸ்து தான் நமக்கு எல்லா பலன், கிறிஸ்து தான் நமக்கு சொத்து.
நமக்குன்னு புது சிருஷ்டியாக அழைக்கப்பட்டிருக்க நமக்கு, சபையப்பராக அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு எல்லாம் ஒரே ஒரு சொத்து என்னன்னா கிறிஸ்து தான். அந்த சொத்தை மட்டும் இழந்துடக்கூடாது. அந்த சொத்து விடாமல் வேற எதை வேணாலும் இழந்துக்கலாம். அதாவது வேத வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது என்னன்னா, நம்ம சகோதரர்கள் ஏற்கனவே எடுத்துட்டாங்க, என் நிமித்தமாய் எதை இழந்தாலும், அதாவது கிறிஸ்து சொல்றாரு, எதை இழந்தாலும் அதை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜீவனாய கிறிஸ்து மட்டும் நம்ம இழந்தக்கூடாது. இது வசனமெல்லாம் இருக்கு, எடுத்த லேட் ஆயிரும், படிக்க லேட் ஆயிரும். அதாவது என்னன்னா, எதுக்காகவும் எந்த இதுக்காகவும் இயேசு கிறிஸ்துவை நம்ம விடக்கூடாது. குடும்பத்துக்காகவோ, பிள்ளைகளுக்காகவோ, சொத்துக்காகவோ, பணத்துக்காகவோ, வேலைக்காகவோ, எதுக்காகவும் நம்ம இச்சைகளுக்காகவும் எதுக்காகவும் கிறிஸ்துவை விட்டுக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்படி அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் விடலையோ அதே போல் நம்மளும் விடாமல் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பிலிப்பியர் 3:7-8. ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று எண்ணினேன். 8ங்க சிஸ்டர். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். இது எப்படி நம்ம அப்போஸ்தலர் நமக்கு அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட் தான். அதே போல தான் நமக்காக அவங்களுக்கு லாபம், நமக்கு எல்லாமே லாபமாக இருக்கும். அவங்க எப்படி கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக விட்டு விட்டாங்களோ அதே போல் நமக்கு எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் இழக்க தயாராக இருக்கணும். எல்லாவற்றையும் விட்டுவிட தயாராக இருக்கணும். எதற்காகவும் கிறிஸ்துவை மட்டும் விட்டு விடாமல் நம்ம நம்முடைய பயணத்தில் கானான் தேசத்தில் எப்படி அவங்க கானான் நோக்கி பயணத்தை பிரயாணப்பட்டாங்களோ, எப்படி நம்ம தெரிந்து கொள்ள நிலைமையிலிருந்து இந்த உண்மை நிலைமைக்கு நம்ம இந்த பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்ல, இந்த பரலோகரா இந்த நம்மளும் பயணம் தான் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு 40 வருஷமாகி கானான் தேசத்துக்கு போனாங்க. நம்ம எத்தனை வருஷம் ஆகி பரலோகத்துக்கு நம்ம பயணப்பட்டு இருக்கோம். இப்போ நான் எடுத்துகிட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொருத்தரும் பயணம் கொண்டு இருக்காங்க. எத்தனை வருஷங்கள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க நாட்கள் தெரியாது. அந்த நாட்களுக்குள்ளே அவங்க இந்த புது சிருஷ்டி வாய்ப்புக்குள்ளே அவங்க சென்று சேரத்த அந்த பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இதுதான். இப்போ நம்ம 2 பேர்த்த பார்த்துட்டு வந்தாச்சு. இப்போ என்னன்னா, நிழல் பார்த்தாச்சு, நிச்சயம் பார்த்தாச்சு. இதுதான் சப்ஜெக்ட் முடிஞ்சது. இப்போ என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் பார்த்தாச்சு, நமக்கும் எப்படி அங்கே மோசே அங்கே இருந்தாரோ இங்கே நமக்கு இயேசு கிறிஸ்து. அவங்களுக்கு எப்படி அந்த 10 வியாதிகள் வந்ததோ நமக்கு அந்த 10 வியாதிகள் நம்ம காப்பாற்ற எப்படி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. மோசே எப்படி பார்வோன் அவங்களுக்கு ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள் கொடுத்தாங்க. அந்த சந்தர்ப்பங்களெல்லாம் அவங்க வேண்டாம் வேண்டாம் நிகழ்ச்சி எப்படி அவங்க தேவனுக்கு பலி செலுத்துறதுக்காக கானானுக்கு வந்தாங்களோ அதே போல் நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற அவன் எல்லா வாய்ப்புகளும் கொடுத்தான். எல்லா வாய்ப்புகளும் கொடுத்து நம்ம அந்த வாய்ப்புகளெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இப்போ அவனும் நம்மளும் ஒன்றா இருக்கோம். அவங்க கானானுக்கு பிரயாணப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்மளும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையிலேருந்து உண்மை நிலைக்கு பயணப்பட்டு போயிட்டே இருக்கோம். அதுதான் நம்ம பார்க்குறோம். இதுதான் ரைட்டு. இதுதான் சப்ஜெக்ட். இன்னைக்கு இதுதான் நம்ம முடிஞ்சது. இதில் நமக்கு என்ன, அப்போ அவங்களுக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் நம்ம பார்த்துட்டோம். இதில் இந்த இப்போ சொல்லப்பட்ட நிலைமையில திரள் கூட்டம் இருக்குது, சபை ஒப்பாராக இருக்குது. இது 2 நான் தனியாக பிரிக்கிறேன். இப்போ எப்படி இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தனியாக அவங்க கானான் தேசத்துக்கு மட்டும் போனது யார்? காலேப்பு, யோசுவா. அதே போல் நமக்கும் இங்கே இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை உண்மை நிலைக்கு நம்ம பயணப்பட்டிருக்கல, இதுலேயும் 2 பேர் பிரிவாங்க. அதுதான் நான் சொல்ல வந்த கருத்து. இது எப்படி எந்த அளவுக்கு புரியுதோ தெரியல. இதுலேயும் அதே மாதிரி அந்த பிரிவினைகள் வருது. இதுலேயும் எத்தனையோ பேர் ஜனங்கள், 24 லட்சம் கோடி ஜனங்கள் சொல்கிறாங்க. சரியா 24 லட்சம் புருஷர்கள் அப்படின்னா குடும்பமும் குட்டியெல்லாம் சரியாக தெரியல. குறைஞ்சபட்சம் ஒரு 30 லட்சம் பேராச்சும் இந்த பயணத்துக்கு பிரயாசம் பண்ணிருப்பாங்க. இப்போ இங்கே 800 கோடி ஜனங்கள் இப்போ இருக்கிறது. ப்ரெசண்ட்டாக 820 கோடி ஜனங்கள் மேலே இருக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னால் எத்தனை பேர் இறந்துருக்காங்க, எத்தனையோ பேர் ஜனங்கள் இருந்திருக்காங்க. எத்தனை பேருக்கு அதில் சத்தியத்தை தெரிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கும், சத்தியத்தை அறிஞ்சவங்க எத்தனை பேர் இருக்கும், இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய ஈடுபடினால ரத்தம் ஞானஸ்தானம் பெற்றவங்க எத்தனை பேர் இருப்பாங்க. அந்த ஒரு கூட்ட ஜனங்கள் எல்லாம் இருக்காங்க. அந்த கூட்டத்திலையும் இப்போ இங்கே நமக்கு என்ன வருது, என்னென்ன பிரச்சனை வருது, இதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு எப்படி யோசுவா காலேப்பு மேலே நான் 1/4 மணி நேரத்துக்கு முடிச்சிடலாம். யோசேப்பு காலேப்பு மாதிரி எப்படி நம்ம அந்த பிரயாணத்துக்குள்ளே கடந்து போகுவோம் அப்படிங்கிறது பார்க்கலாம். அதுக்கு அவங்களுக்கு எப்படி 4 வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தது, இவருக்கு நமக்கு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் கொடுக்கப்பட்டது இந்த 4ஐயும். அதே போல் இங்கே ஒரு 4 விதமான இது இருக்குது சமரசங்கள். அதாவது என்னென்னா, சமரசமாக நான் ஒன்றும் சொல்லி முடிக்கல. சமரசம் நான் கடைசியில் தான் சொல்கிறேன். சமரசமாக என்ன, அது ஏன் அப்படிங்கிறது கடைசியில் தான் நான் சொல்ல வரேன். 4 வாய்ப்புகளுக்கு சொல்லலாம். அதை நான் என்னென்னா, நம்ம திசை திருப்புவாங்க. சபை வாய்ப்புக்காய் போயிட்டு கொண்டிருக்கிற நம்ம
திசை திருப்புறது தான் மெயினான வேலை. அதை தான் என்னன்னு பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 1, 2 மற்றும் 6 வசனங்கள். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரீயை தொடாமல் இருப்பது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவளவள் தன் சொந்த புருஷனையும் உடையவர்களாய் இருக்க வேண்டும். போதும் சிஸ்டர், அது 6 படிக்க வேண்டாம், போதும். அடுத்து படித்தா அதே தான். அதாவது என்ன, குடும்ப வாழ்க்கை, அதாவது என்ன, திருமண வாழ்க்கையில் நம்ம திசை திருப்ப பார்ப்பாங்க. அதாவது என்னென்னா அதுக்காக பார்க்கணும். இப்போ வேதத்தை சத்தியத்தை நமக்கு கற்றுக்கொண்டு வரோம், சத்தியத்தின்படி தான் ஓடுறோம். அப்படிங்கிறப்ப திருமண வாழ்க்கையில் நம்ம திசை திருப்பாமல் பார்த்துக்கணும். அப்போ தான் நம்ம இந்த பிரயாணம், அதாவது என்னென்னா அந்த கானான் தேசத்துலேருந்து எப்படி அவங்க எகிப்து தேசத்துலேருந்து கானான் தேசத்துக்கு இஸ்ரேல் ஜனங்கள் பிரயாணப்பட்டாங்களோ, நம்ம எப்படி தெரிந்து கொள்ளப்பட்டிருந்து உண்மை நிலைக்கு பிரயாணப்பட்டு போகிறோமோ, அந்த பிரயாணத்தில் திசை திருப்பாமல் இருக்கணும். நம்ம எப்படி அவங்க எப்படி மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை பின்தொடர்ந்து போனாங்களோ, இதெல்லாம் நிறையா இருக்குது. எடுத்தோம்னா லேட்டாயிரும், நம்ம விளக்குங்களை நமக்கு புரியுதுனால அப்படியே தொடர்ந்து போகிறேன். எப்படி அவங்க மேகஸ்தம்பம் அக்னி ஸ்தம்பத்தை பார்த்து பயணிச்சாலோ, அதே போல் நம்மளும் கிறிஸ்துவானவரையும் சபையும் சபை ஜனங்களையும் நம்ம தொடர்ந்து பின்பற்றிகிட்டே போனோம்னா போகிறப்ப நமக்கு பாதுகாப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கோ அதே போல் நம்ம இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி தொடர்ந்து போயிட்டே இருந்தோம்னா நமக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த பயணங்களை நம்ம திசை திருப்புறதான காரியங்கள் என்ன, இந்த திசை திருப்புறது எப்படி அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிது, அந்த திசை திருப்பாமல் நம்ம போகணும்னா இந்த காரியங்களை நம்ம திசை திருப்பாமல் சாத்தான் நம்மளை மெயினாக என்ன பண்ணுறோன்னா, இந்த திருமண வாழ்க்கையில் நம்ம திசை திருப்பிட்டா சவாய்ப்பு போயிடலாமல் தடுத்துருவான். நம்ம காணாத அந்த உண்மை நிலைமைக்கு போயிடலாமல் தடுத்துருவான் அந்த திசை திருப்ப காரியங்களை. ஏன்னா வாலிப பிள்ளைங்களால இருக்கீங்க, திருமண காரியங்களில் கரெக்டாக நம்ம திருமண காரியங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த வசனங்களெல்லாம் படித்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அதுதான் இருக்கும். அதாவது திசை திருப்பாமல் இருக்க நம்ம முதல்ல எதில் வேணாலும் போயிடலாம், எதில் போனாலும் வந்துடலாம். இந்த காரியத்தில் நம்ம திசை இப்போ நான் சொல்லப்பட்டுக்கிறதால அந்த காரியங்களை திசை திருப்பிட்டா நம்மளை மீண்டு கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். அதனால தான் இந்த திசை திருப்புற காரியங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த திருமண காரியங்களில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும், நம்ம பார்க்கணும். சரி, அடுத்தது லூக்கா 12:50. ஆகிலும் நான் முழுக வேண்டிய ஒரு ஸ்நானம் உண்டு, அது முடியும் அளவும் எவ்வளவோ நெருக்கப்படுகிறேன். இதில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. அதே போல தான் நம்மளும் கிறிஸ்துவுக்கு இந்த பயணத்தில் நம்ம போகிறப்ப ஞானஸ்தானம் எடுத்துடணும். அதே மாதிரி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கணும். இதுதான் ஞானஸ்தானம். நான் அவர் நொறுக்கப்படுற எப்படி அவர் எப்படி அந்த ஞானஸ்தானம் எடுத்தார், உடன்படிக்கை பண்ணினார், அதே போல் நம்மளும் அந்த உடன்படிக்கைங்கிறதுலையும் நம்ம திசை திருப்பவே கூடாது. ஏங்க இன்னும் 10 வருஷம் கழிச்சு உடன்படிக்கை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற காரியங்களை திசை திருப்பவே கூடாது. உடன்படிக்கை பண்ணி தான் அந்த பிரயாணத்தை நம்ம தொடங்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்திருந்தேன். இப்போ நம்ம இயேசு கிறிஸ்து தவிர வேற எதையுமே நம்முடைய கவனம் இருந்துடக்கூடாது. கவனம் இருந்திருந்தால் நம்ம திசை திரும்பி போயிடுவோம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லப்பட்டிருக்கு தானே. இது என்னன்னா, இது நான் 2 கூட்ட ஜனங்கள் மட்டும் சொல்கிறேன். திரள் கூட்டத்துக்கும் சபை வைப்பாருக்காகவும் இருக்கிற இந்த கோணங்களில் இந்த கோணத்தில் நம்ம இருக்கணும். அதில் திசை திருப்புறீங்க திரள் கூட்டத்துக்கு அப்படி சொல்லக்கூடாது. நம்ம அது இந்த வாய்ப்பை விட்டு அந்த வாய்ப்பு தான், வேற வழி இல்லை. இந்த சபை வாய்ப்பு கூட்டிட்டோம்னா திரள் கூட்டத்துக்கானதாக வாய்ப்பு வருமே தவிர வேற இல்லை. அதனால் யார் எப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க வேண்டாம். இந்த வாய்ப்பு விட்டுட்டு அந்த வாய்ப்பு தான். அதனால் சரி படிப்போம். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். இப்போ நமக்கு இத்தனை சாட்சிகள், இப்போ எப்படி நமக்கு இஸ்ரேல் ஜனங்களை பற்றி பார்த்தோம், எப்படி அவங்களுக்கு நமக்கு சாட்சியாக இருக்காங்க, அவங்க எப்படி இந்த பிரயாணத்தில் வெற்றி கண்டாங்க அப்படிங்கிறத நமக்கு சாட்சியாக இருக்குது. அதே போல தான் நம்மளும் எப்படி அந்த வெற்றி கொள்ளணும் அப்படிங்கிறப்ப அங்கே ஓடினவங்க ஜெயிச்சவங்க இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்கள் தேசத்தில் ஆரம்பித்தவங்க அங்கே ஓட்டத்தை ஆரம்பித்து யோசுவா காலேப்பு இவங்க அதே எப்படி அவங்க கானான் தேசத்துக்கு போனாங்களோ அதே போல் நம்மளும் இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமை உண்மை நிலைக்கு பயணம் பண்ணுகிற நம்மளும் கண்டிப்பாக வெற்றியாக ஜெயிக்க முடியும். ஜெயிக்கணும்னா நமக்கு சாட்சி இருக்குது. அவங்க ஜெயிச்சிருக்காங்க, போய் காலேப்பு நின்று இருக்காரு, யோசுவா அந்த கானான் தேசத்தை சுதந்திரிச்சிருக்காரு. அதே மாதிரி நம்மளும் கண்டிப்பாக
தெரிந்து கொள்ளப்பட்ட நிலையிலிருந்து உண்மை நிலைக்கு போனோமா அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ளே பரலோகத்துக்குள்ளே நம்ம சென்று சேர முடியும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு அவங்க இத்தனை சாட்சி இப்போ கண்முன்னாவே இருக்குது. இந்த சாட்சி போல் நம்மளும் கண்டிப்பாக அந்த வாய்ப்புக்குள்ளே போய் சென்றடைஞ்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வசனங்கள் நமக்கு நான் எடுத்து காட்டப்பட்டிருக்கேன். இதை நமக்கு சாட்சியாக இருக்குது, நம்ம உறுதியாக நம்பி நம்ம அந்த பயணத்தை போகலாம். அதனால் திசை திருப்ப அந்த காரியங்களை நம்ம போயிடக்கூடாது. ஏன்னா அந்த காலங்களில் பிரயாணப்படுறப்ப கப்பல்லலாம் போகிறப்ப எந்த திசைன்னே தெரியாது. திசை மாட்டின்னு சொல்லிட்டு அந்த இதெல்லாம் கருமையெல்லாம் வச்சு தான் அவங்க இந்த திசை போடுவாங்க. அந்த திசையெல்லாம் வடக்குனா இந்த வடக்கு இந்த திசை போகுது, இந்த தெற்கு இந்த திசை, வடக்கு நோக்கி அதை காட்டுறப்ப நம்ம தெற்கு திசை போகிறோமா தெற்கு கிழக்கா மாற்றி அது திசை போகிற மாதிரி நம்ம அந்த திசை மாற்றி போயிட்டா கடல் மாதிரி தான். இந்த வாழ்க்கை இந்த உலகம் என்னென்னா ஒரு கடல் மாதிரி, அது எங்கே போனால் போயிட்டே தான் இருக்கும், அதுக்கு முடிவே விடாது. அதே போல் தான் திசை மாறாமல் போனோம்னா சென்று சேர்ந்துடலாம். அடுத்தது நம்ம பார்க்கலாம். அடுத்தது வஞ்சனை, மோசம் போக்குதல். அப்போ ரெண்டு ஒன்று தான், வஞ்சனை மோசம் போக்குதல். இந்த வஞ்சனைக்குள்ளே நம்ம சிக்கிக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33-34. மோசம் போகாதிருங்கள், ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். இப்போ ஆகாசன சம்பாஷணை எப்படி அந்த தவளை கத்திட்டே இருந்த அது ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம தேவையில்லாத. அதே மாதிரி தான் இங்கே இந்த உலகத்தில் எடுத்துட்டா இந்த பொருளாதாரம், அரசியல், சமுதாயம் எல்லாத்தையும் ஒரு சின்ன பையனை யாரை கேட்டாலுமே அரசியலை பற்றி 10 நிமிஷம் பேசுவான், மதத்தை பற்றி 10 நிமிஷம் பேசுவான், எதை குறித்து யார் சின்னவங்க பெரியவங்க மணிக்கணக்கில் பேசுவாங்க. தேவையில்லாமல் நம்ம இந்த இது நம்ம பேசக்கூடாது. இதுதான் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, திரள்கூட்டமும் சபைப்பும் கலந்து ஓடுகிற இந்த தெரிந்து கொள்ளப்பட்டிருந்து உண்மை நிலைக்கு போகிற நம்ம ஆகாசன சம்பாஷணை ஏன்னா தேவையில்லாத வார்த்தைகளை தேவையே இல்லை. அதாவது நமக்கு கடவுள் கண்டிப்பாக அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுப்பார். எங்கே இருந்தாலும் அவருடைய உண்மை சத்தியத்தை அவருடைய பிள்ளைங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அதை அவர் நம்ம கற்றுக் கொடுக்க நம்ம அதை நம்ம பண்ணிக்கலாம். அப்படிங்கிறப்ப தான் அந்த சம்பாஷணையெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. சரிங்க, எனக்கு கடவுள் கற்றுக் கொடுக்கட்டும், எனக்கு தேவனுடைய வார்த்தைகளை நமக்கு எப்படின்னா அவர் கற்றுக் கொடுத்து தான் கூட்டி. ஒரு வில்வத்துக்கு நம்ம சண்டை கூட்டி போகிறாரு, நம்ம சண்டை கூட்டி போகிறப்ப ஒரு பயிற்சி மட்டும் சொல்லிக் கொடுக்காம நம்முடைய ஆசாரியன் நம்மளை கூட்டி போயிடுவாரா? இப்போ யுத்தத்துக்கு போகிறோம், வால் சண்டைக்கு போகிறோம், குதிரைப்படைக்கு போகிறோம், எல்லா சண்டைகளுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு இராணுவத்துக்கோ போகிறோம், அதில் இராணுவத்தில் உள்ள எல்லா ரகசியங்களும் கற்றுக் கொடுத்து அப்போ தான் வீரனாக கொண்டு போய் நிறுத்துவாங்க. அதே போல் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை பிதாவினுக்கு மாசற்ற சன்னிதானத்துக்கு முன்பு பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன்பாக நம்மளை போய் நிறுத்துறப்ப நம்ம சும்மாலாம் கொண்டு போய் நிறுத்துவார். கண்டிப்பாக கற்றுக் கொடுத்து நமக்கு வழி நடத்தி தான் அவர் கொண்டு போவார். அதனால் நம்ம தேவையில்லாமல் நம்மளே அது அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா, இவர் சொன்னார் அவர் சொன்னார் எப்படிங்கிற வீணான வார்த்தைகளை கற்பனைகளை இந்த பிறகு சொல்லியிருக்காரு அந்த பிறகு சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி எல்லாம் சம்பாஷணைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கெடுத்துரும். நல்வொழுக்கங்களாக நம்ம கொண்டு சேரணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது படிங்க, 34 படிங்க சிஸ்டர். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். தேவனை பற்றி கூட அவங்களுக்கு தெரியாது, யாரை பற்றியும் தெரியாம கூட இருக்கலாம், இது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. சரி, அடுத்து படிக்கலாம். எபேசியர் 4:13-14. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். அடுத்து படிங்க சிஸ்டர். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கேதுவான தந்திரமும் உள்ள போதகமுமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல். இப்போ இதில் இந்த வசனங்களை எல்லாம் நமக்கு தெரியும். நம்ம என்ன கருத்தோடு சொல்ல வரோம்னா, சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலர் சுவிசேஷகளாகவும் அழைத்திருக்காரு, மேய்ப்பராகவும் போதராகவும் அழைத்திருக்காரு. ஆனால் அழைத்தவர் இப்போ ஒருத்தர் அப்போஸ்தலன் பவுல் அவர் அப்போஸ்தல ஊழியத்துக்காக சபை வாய்ப்புக்காக சபை நிற்க அழைச்சிருக்காரு. அவர் அந்த வாய்ப்புக்கு போயிட்டு இருக்கிறப்ப நம்ம அவரை பார்த்து எப்படி அவரெல்லாம் சபை கட்டினாரு, அவரெல்லாம் செஞ்சார், அதை போல் நம்மளும் செய்யணும்னா அவரை அப்போஸ்தலராக அழைச்சிருக்காரு. அழைத்தவர் உண்மையில் அவர் அந்த காரியத்தை செஞ்சிருவார். அவரை மோசேவுக்கு என்ன அழைச்சாரோ மோசே வேலை செஞ்சார், ஆரோனுக்கு என்ன வேலை செஞ்சு அழைச்சாரோ ஆரோனுக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அந்த வேலையை அவர் செஞ்சுருக்கணும். யோசுவாக்கு என்ன வேலை கொடுத்தாரோ அந்த யோசுவா அந்த வேலை செஞ்சதுனால அவரை பெற்றுக்கொண்டார். காலேப் என்ன வேலை கொடுத்தாரோ அந்த வேலை செஞ்சதுனால அவர் காலேப் கானான் தேசத்துக்கு பிரயாணப்பட்டார். அதே போல தான்
நமக்கு எத்தனை இந்த அழைப்பு இது எல்லாமே அப்போஸ்தலராக தீர்க்கதரிசனம் எந்த வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, நமக்கு என்ன தேவன் சத்தியத்தை கொடுத்துருக்காரோ, இது வந்து என்னன்னா எல்லாமே கத்திட்டா தான் நம்ம போக முடியும். பரிபூர்ணமாக இருந்தால் தானே தேவனிடத்தில் போக முடியும். அப்படிங்கிற நான் பரிபூர்ணமாக இருந்தால் தான் போக முடியும். இதில் நான் ஊழியத்தை சொல்ல எல்லாத்தையும் கற்றுக்கொண்டு நம்ம கொண்டு போய் நிறுத்துறது அவருடைய வேலை, நம்ம கொண்டு போய் சேர்த்துறது அவருடைய வேலை. நம்ம அவருக்கு ஆளுக்கு ஒப்பு கொடுக்கணும், சுவிசேஷத்தையும் கற்றுக்கணும், நம்ம சத்தியத்தையும் கற்றுக்கணும். எல்லா வேலையும் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம செயல்படணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். புருஷனை குழந்தைங்க மாதிரி இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த போயிடக்கூடாது அப்படிங்கிறத நான் பார்க்குறோம். இதில் என்னென்னா பலவிதமான காற்றுனால அலைப்படுகிற போல நம்ம அலையில்லாமல் இருக்கக்கூடாது. காற்றுனா இது என்னென்னா நிறைய காற்று இருக்கலாம், பொய் காற்று, சூறாவளி காற்று, இது மாதிரி இருக்கிறப்ப இது என்ன சொல்கிறோன்னா தேவையில்லாத சத்தியத்தை குழப்புகிற, சத்தியத்துக்கு விரோதமாக நடக்கிற இப்போ போதனைகளில் நம்ம சிக்கக்கூடாது. அவங்க சொல்கிறாங்க நம்ம இந்த சிந்தனையில் வஞ்சனை, அதுதான் இதில் எதுலாம் இருந்து வந்துட்டலாம். இதெல்லாம் வஞ்சனை. இந்த வஞ்சனையிலேருந்து நம்ம மீண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். அதை தான் நான் இந்த இடத்துல கோடிட்டு நான் காமிட்டுவேன். எப்படி திசை திரும்பிட்டா நம்ம எப்படி சென்று சேர முடியாதோ அதே போல் இது மாதிரி சத்தியத்துக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக இருக்கிற இந்த மோசமான காரியங்களை நம்ம சிக்கிட்டோம்னா நம்ம மீண்டு வர முடியாது. அதனால் ஜாக்கிரதையாக சத்தியம் எது, சத்தியம் எந்த நமக்கு போதிக்கிறதாய் இருக்கிறதான வழி என்னன்னு அதில் தெரிஞ்சு தெளிவாக இருக்கணும். வேறு அந்த இதில் நம்ம குழம்பிடக்கூடாது, சிக்கிடக்கூடாது. ஏன்னா இதில் சிக்கிட்டா வரவே முடியாது. பொய்யான சத்தியத்தில் போய் சிக்கிட்டோம்னா, தவறான காற்றினால சிக்கிட்டோம்னா நம்ம காற்றினால அங்கங்கே அலைப்படுவோமே தவிர நம்ம சரியாக போக முடியாது அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அடுத்தது வந்து இதை மட்டும் படிங்க, 2 தீமோத்தேயு 3:14. நீ கற்று நிச்சயித்து கொண்டவைகளில் நிலைத்திரு, அவைகளை இன்னாரிடத்தில் கற்றாய் என்று நீ அறிந்திருக்கிறதும் அல்லாமல். அடுத்து 15 படிங்க சிஸ்டர். கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை இரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவனாகத்தக்க பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறுவயது முதல் அறிந்தவன் என்றும் உனக்கு தெரியும். இதுல என்ன நான் சொல்ல வரேன்னா, நமக்கு வந்து கற்றுக் கொடுத்துருக்காரு சிறுவயது முதல். எப்ப உடன்படிக்கை பண்ணின நாள் முன்னால இருந்து நம்ம கற்றுக் கொடுத்து வர்றாரு. கற்றுக் கொடுத்து வந்துட்டு இருந்துச்சுன்னா நமக்கு தெரியும் தேவையில்லாமல் காற்றுலாம் சிக்கிருக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம சொல்ல வரோம். விசுவாசம் என்ன, ரட்சிப்பு என்ன, எல்லாமே பேசிக் கிளாஸில் நம்ம கற்றுக் கொடுத்து தான் கூட்டி வந்திருக்கார். அந்த உறுதியின்படி அதில் நம்ம பயணம் பண்ணணும் அப்படிங்கிற போகலாம். அடுத்து தொடர்ந்து லேட்டாக இருக்கும். அடுத்தது இந்த வஞ்சனையை நம்ம சிக்கிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். புது சிருஷ்டியும் திரள் கூட்டமும் இந்த சிக்கிட்டோம்னா கண்டுபிடிக்க முடியாது. அதுக்காக நான் சொல்ல வர்றது. அடுத்து வந்து சந்தேகம் அப்படிங்கிற நம்ம போகலாம், கடந்து அடுத்து டைம் ஆகுது. நம்ம சந்தேகம் லூக்கா 9:62. அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு தகுதியுள்ளவன் அல்ல என்றார். இப்போ இதில் வந்து என்னன்னா இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலியே அதுதான் கலப்பைன்னா அவருடைய அதான் கலப்பை தான் நிலத்தை உழுவும். அந்த கலப்பை மேலே வச்சு அழுத்துகிறப்ப அது எல்லா நிலத்தையும் சீரற்ற இல்லாமல் இருந்தால் சீர்படுத்தும். அதே போல் தான் நமக்கு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனுடைய ஈடுபலி மேலே கை வைத்துட்டு அவருடைய வழி எது, சத்தியம் எதுன்னு கற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிற நம்ம பின்னிட்டு பார்த்தோம்னா நம்ம கண்டிப்பாக அந்த உண்மை நிலைக்கு போயிட முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரி, அதில் நம்ம இவ்வளோ தூரம் போகிறோமே, நம்ம போகிறது தான் உண்மையான சத்தியமா? இத்தனை ஜனங்கள் இருக்காங்க, நம்ம போகிறது தான் சரியான வழியா? நம்ம போகிறது நம்மக்கிட்ட பரிசுத்த ஆவி, தேவனுடைய ஆவி இருக்கா, தேவன் கூட தான் இருக்காரா அப்படிங்கிற சந்தேகமெல்லாம் நமக்கு வரவே கூடாது. ஏன்னா மோசே அழைச்சாங்க. ஏன் சொல்ல வரேன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் வந்து மோசே அற்புதங்கள் காட்டி ஜனங்களை வந்து அவர் எகிப்திலிருந்து கானானை கூட்டி போகிறாரு. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஈடுபலியை செலுத்தி காணாமல் கண்டு விசுவாசித்த ஜனங்களை விட்டுட்டு காணாமல் விசுவாசிக்கிற ஜனங்களை நம்ம அழைத்து வந்திருக்கார். அப்படி அழைத்து வந்தவர் மோசே பாதியில் விட்டாரா? மோசே இறந்து தான் போனார். அவர் கானான் தேசத்துக்கு போகல. இருந்தாலும் அவர் அழைத்தவர் தேவனுடைய யோசுவா போனாரா, காலே போனாரா, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் போனாங்களா? அதே போல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மரித்து உயிர் தெழுந்திருக்கார். அவரை மோசே மரித்தது போல் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் மரித்து உயிர் தெழுந்து நம்மளை கண்டிப்பாக கொண்டு போய் சேர்த்துவார். நம்ம போகிறது தான், நம்ம கேட்கறது
உண்மையான தேவனுடைய சத்தியம் தான். நம்ம கேட்கறது உண்மையான சத்தியம், தேவனுடைய சத்தத்தை தான் கேட்குறோம். தேவனுடைய ஆவி நம்ம கூட இருக்கு அப்படிங்கிறத இருந்துகிட்டே இருக்கணும். ஐயோ இந்த இவ்வளோ கஷ்டம் வருதே, இவ்வளோ தொந்தரவு வருதே, இது நம்ம போகிறது உண்மை. எத்தனை பேர் இருக்கட்டுங்க, எத்தனை பேர் வேணால் இருக்கட்டும், எங்கே வேணாலும் இருக்கட்டும், நம்மளை அங்கேருந்து கூட்டி வந்தது யார்? பேசிக் கிளாஸ் கற்றுக் கொடுத்து, நமக்கு சத்தியத்தை கற்றுக் கொடுத்து, உடன்படிக்கை பண்ணி, நமக்கு பரிசுத்த தேவனுடைய ஆவியை கொடுத்து, தேவனுடைய சத்தியங்களை எத்தனை நாட்கள் சகோதரர்கள் சகோதரர் மூலியமா எத்தனை சத்தியங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கப்படுது. இவ்வளவும் அப்புறம் நம்ம இன்னைக்கு மட்டும் இன்னைக்கு வந்து ஒரு சத்தியத்தை நான் தெரிஞ்சுட்டு தப்பாக, ஐயோ இவ்வளோ நாள் செஞ்சு தப்பாக போயிருமா? இவ்வளவு அழைத்து வந்த தேவன் எப்படி உண்மையாக இருந்து நம்ம வழிநடத்தாங்க, அதே போல் நம்மளும் உண்மையாக நம்ம கற்றுக்கொண்ட சத்தியத்தின்படி வேதத்தின்படி நம்ம உண்மையாக நம்ம இருக்கணும். அந்த சந்தேகமே வரக்கூடாது. பேசிக் கிளாஸில் சந்தேகமே வரக்கூடாது, சத்தியத்தில் சந்தேகமே வரக்கூடாமல் நம்ம உறுதியாக பின்பற்றணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். விசுவாசம் நம்ம மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் எடுத்து நிறைய டைம் ஆயிடுச்சு, அதனால் சொல்லுவேன். விசுவாசம் நம்ம வேதத்தின்படி வைத்திருக்கிறோம். மகா பரிசுத்த விசுவாசத்துக்குள்ளே நம்ம இருக்கிறோம். அந்த விசுவாசம் வந்தால் இந்த சந்தேகத்தை நம்ம ஜெயிச்சிடலாம். அந்த சந்தேகமே வரக்கூடாது. நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது 4வது பாயிண்ட் நம்ம அடுத்து கடந்து போகலாம். சோர்வு, ஏமாற்றம். சோர்வு இது வந்துட்டாலும் நம்மளை மீண்டு முடியாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். சாத்தானாலே நாம் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இப்போ சாத்தான் வந்து மோசம் போக்குவான் அப்படிங்கிறத நம்ம வேதவசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதனால் நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது. உலகத்தினுடைய அவன் என்ன சொன்னான், இங்கேயே போகாதீங்க, இங்கே இருங்க, பிள்ளைங்களெல்லாம் இருக்கட்டும், நீங்கள் மட்டும் போய் ஆராதிங்க, உங்கள் சொத்துக்கள் இங்கே இருக்கட்டும், நீங்கள் மட்டும் போய் பழி செலுத்துங்க அப்படின்னு அவன் வஞ்சனை கட்டுறப்ப நமக்கு அதே மாதிரி தான். இந்த எங்க பைபிள் இங்கே படிங்க பிரதர், இங்கே கிளாஸ் கேட்கலாம், நீங்கள் இங்கே கிளாஸ் நடத்துங்க, உங்களை யார் வேண்டாங்கன்னா இங்கே உலகத்தில் இந்த அதாவது சொன்ன ஆரம்பத்தில் அதாவது நமக்கு கொடுக்கப்பட்டதான சத்தியம் ஆரம்ப ஸ்டேஜில் சொல்கிறேன் நான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போனோம்ல சபையில், பிரதர் நீங்கள் சத்தியத்தை இங்கே படிங்க பிரதர், கிளாஸ் பைபிள் கிளாஸ் எடுங்க, எல்லாத்தையும் கூட்டி வாங்க, இங்கே எல்லாத்தையும் கற்றுக் கொடுங்க, இங்கே எல்லாருமே கேட்கட்டும் அப்படின்னு கூட சொன்னாங்க. எல்லாத்தையும் நம்ம அதெல்லாம் வஞ்சனை, அதெல்லாம் நம்ம படிப்படி தொடர்ந்து வரணும், படித்து கொண்டே வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ரோமர் 8:31. இவைகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம்? தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? இப்போ இந்த வஞ்சனையிலலாம் நம்ம சிக்காமல் போனா கடவுள் கூட இருந்து நமக்கு காப்பாற்றுவார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த 4 தான் எப்படி இஸ்ரேல் ஜனங்கள்லேருந்து எகிப்திலிருந்து கானானுக்கு போகிறதுக்கு அந்த 4 வாய்ப்பு கொடுத்தும் அவங்க அதில் சமரசமே பண்ணிக்கல. அவங்க உறுதியாக நின்று அவங்க எப்படி அந்த கானான் தேசத்துக்கு பிரயோசனம் பண்ணாங்களோ அதே போல் நம்மளும் பெயர் சபையிலிருந்து நமக்கு அழைக்கப்பட்டது. இந்த ஒட்டுமொத்த இந்த சபை வாய்ப்புக்குள்ளே போகிறப்ப இந்த காரியங்களெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டது. அப்பயும் நம்ம சமரசம் பண்ணாமல் நம்ம எப்படி இந்த புது சிருஷ்டியாக்குள்ளே நுழைஞ்சோமோ அதே போல் நமக்கும் இந்த திசை திருப்புறது, வஞ்சனை, சந்தேகம், சோர்வு, இந்த 4லேயுமே நம்ம சிக்காமல் நம்ம தொடர்ந்து கண்டிப்பாக பயணம் பண்ணணுமா. நம்மளும் இந்த இந்த எப்படி அவங்க எப்படி இந்த கானானிலிருந்து எகிப்திலிருந்து கானானுக்கு போனாங்களோ, புது சிருஷ்டி தெரிந்து கொள்ளப்பட்டதுலேருந்து உண்மை நிலைமைக்கு போச்சோ, நம்மளும் கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்துக்கு சென்று சேரலாம் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். சரி, இதுதான் நம்முடைய பாடம் முடிஞ்சது. இப்போ இதுலேருந்து 4 வகையாக ஜனங்களை பார்த்துட்டோம். இஸ்ரேல் ஜனங்களையும் பார்த்துட்டோம், ஒட்டுமொத்த உலகத்தையும் இப்போ ஜனங்களையும் பார்த்துட்டோம். அதில் திரள் கூட்டம், சபை வைப்பார், இந்த 4 பேர்த்தையும் நம்ம பார்த்தோம். 4 பேர்த்தையும் நம்ம தனித்தனியாக எங்கே எடுத்து போட்டு பார்த்தாலும் நம்ம பிரிஞ்சிருக்கோம். அதை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதனுடைய சமரசம் எப்படிங்க பிரதர் வருது? இப்போ நான் கன்க்ளூஷன் வரேன். சமரசம் அப்படிங்கிறப்ப இவங்க எதுலேயுமே இஸ்ரேல் ஜனங்கள், அதான் மோசே ஆரோனும் அவங்களுக்கு கூட்டம் அப்படி அவங்க அன்னைக்கு பார்வன் கொடுத்ததில் ஒத்து போயிருந்தாங்களா? சமரசம், சரிங்க நீங்கள் சொல்கிறத நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு ஒத்து போயிருந்தாங்களா? அவங்களுக்கு அப்போ இவங்க கண்டிப்பாக கானான் தேசத்துக்கு போயிருக்க மாட்டாங்க. நமக்கும் அதே மாதிரி தான். ஆரம்ப காலத்தில் பேசிக் கிளாஸ் கேட்குறப்ப இல்லைங்க இதில் நம்ம ஒத்து போயிருந்தோம்னா இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோம். தெரிந்து கொள்ளப்பட்ட நிலைமையில் இந்த காரியங்களெல்லாம் ஒத்து போயிருந்தா திசை திருப்பாமல், வஞ்சனையில் சிக்காமல், ஏமாற்றாமல், சந்தேகத்தில் நம்ம சிக்காமல் இருந்தால் உண்மை நிலைமைக்கு நம்ம போயிடலாம் அப்படிங்கிறது தான் நம்ம கன்க்ளூஷன் வந்துட்டோம். இதில் 2 பேரை எக்ஸாம்பிள் எடுத்து காட்டுறேன். எக்ஸாம்பிளுக்காக நான் 2 பேர்த்த நம்ம காட்டலாம்.
இதில் வந்து சமரசம் செஞ்சாமறதுனால தான் இஸ்ரேல் ஜனங்கள் வெற்றி பெற்றாங்க. நம்மளும் அதே மாதிரி தான் புது சிருஷ்டியாக இருந்து நம்மளும் அந்த உலகத்தில் இருக்கிறப்ப சமரசம் செஞ்சாமல் நம்ம தனித்து தேவனுக்காக உறுதியாக நின்னதுனால நம்ம புது சிருஷ்டியாய் சபைவாய்ப்புக்குள் நுழைஞ்சோம். இதுலேயும் நம்ம சமரசம் பண்ணாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக பரலோக ராஜ்யத்தில் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கேறலாம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரலாம். இதில் சமரசம் செஞ்ச 2 பேர்த்த மட்டும் நான் எடுத்து சொல்கிறேன். அவங்க சமரசம் பண்ணதுனால அவங்க அந்த என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அது நமக்கு நேராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். என்னாகவும் 22, 23, 24 இந்த 3 அதிகாரம் இருக்குது. இந்த 3 அதிகாரமும் படிங்கன்னா 22ஆம் அதிகாரமும் படிங்க சிஸ்டர். என்னாகும் 22 ஒரு ஆதாரத்துக்கு மட்டும். ஆமாம், ஒரு 2-3 வார்த்தைகள் படிங்க, அப்புறம் நான் சொல்லி சம்பவம் மட்டும் படிங்க. 1-2 மட்டும் படிங்க. பின்பு இஸ்ரேல் புத்திரர் பிரயாணம் பண்ணி எரிகோவின் கிட்ட இருக்கும் யோர்தானுக்கு இக்கரையிலே மோவாபின் சமனான வெளிகளில் பாளையம் இறங்கினார்கள். இஸ்ரேலர் எமோரியருக்கு செய்த யாவையும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் கண்டான். இப்போ அந்த இது எதுக்கு படிக்க சொல்கிறேன்னா, பாலாக் பிளமோன் இந்த 2 பேரும் அதான் வந்து பார்க்குறோம். இந்த பிளமோன் என்ன பண்ணாருன்னா, தேவனை ஆசீர்வதிக்கிற ஜனங்களை சபைக்கு சொல்லி பாலாக்கு வந்து பிளமோன்ட்டுக்கு சொல்கிறாரு. இப்போ இவங்க 2 பேர். ஆனால் பிளமோன் என்ன பண்ணாருன்னா, தேவனை பிளேயம் என்ன பண்ணார்னா, தேவன் ஆசீர்வதிக்கிற ஜனங்களை வந்து பாலாக்கு பேச்சு கேட்டுக்கிட்டு சபிக்க ஆரம்பிச்சிட்டார். சபிக்க அதாவது என்னன்னா, சபிக்க சொல்றதுக்கு இவர் உடன்படுறார். சபிக்க ஆரம்பிக்கல, இவர் சொல்றது உடன்படுறார். இதை தான் நான் சொல்ல வரேன். எப்படி அன்னைக்கு மோசே பார்வோன்னு சொன்னதை மோசே வந்து உடன்பட்டு இருந்தார்னா, பாலாக்கு சொன்னதை எப்படி என்ன பேர் பிளேயம் பிளேயம் எப்படி அவர் உடன்பட்டு இருந்தார். ஆனால் அவர் உடன்படல, இவர் உடன்பட்டார். இவர் உடன்பட்டதுனால என்ன ஆச்சு, இந்த ஜனங்கள் எல்லாம் சீர்கெட்டு போனாங்க. அதே போல தான் நம்மளும் புது சிருஷ்டியாக இருக்கிற நம்மளும் சத்தியத்தை குறித்ததான காரியங்களோ சத்தியத்தை அடுத்த காரியங்களோ நம்ம வந்து உடன்பட்டுட்டோம்னா கண்டிப்பாக வந்து அந்த முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கெடுக்க முடியாது. அதுதான் மெயின். நம்ம இதை அழைச்சிருக்க நம்ம ஏன் இவ்வளோ நேரங்களில் இவ்வளோ சிரமங்களை நம்ம ஏன் நம்ம பண்ணி இவ்வளோ சத்தியத்தை கேட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையணும். இயேசு கிறிஸ்துனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும்னா நம்ம இவ்வளவும் நம்ம தேவையில்லை, இவ்வளவும் நமக்கு இல்லை, போதும் நம்ம இல்லை. நாம் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையணும்னா சமரசம், அதாவது எதுக்காகவும் எந்த காரியத்துக்காகவும் எப்படி இயேசு கிறிஸ்து அவர் உடன்படலையோ, இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவுடைய சித்தத்தை அவர் செய்து முடித்தாரோ, எதற்காகவும் யாருக்காகவும் அப்போஸ்தலர் வந்து கேட்டார். அப்போ கூட அவர் அப்பால இப்போ சாத்தானே சொன்னார். பேதுரு சொல்கிறப்ப தேவ திட்டத்துக்கு எதிராக யார் பேதுராக இருக்கட்டும், அவர் கூட இருக்கிற குடும்பமாக இருக்கட்டும், அப்பா குடும்பமாக இருக்கட்டும், அவர் கூட இருக்கிற சகோதரராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் இயேசு கிறிஸ்து எப்படி அவர் வந்து தேவ திட்டத்துக்கு அவர் நிறைவேற்றி செஞ்சு முடித்தாரோ, எல்லாத்தையுமே அவருக்கு எல்லாவற்றையும் அவர் எப்படி வெற்றியாக செஞ்சு முடித்தாரோ. ஏன்னா குடும்பத்தை விட்டு தான் வந்தார். எப்படி 30 வயசில் உடன்படிக்கை பண்ணுறப்ப அவர் குடும்பத்தை விட்டுட்டு தேவனுடைய திட்டத்தை செஞ்சு வந்தாரோ, இல்லைங்க பண்ண முடியாதுன்னு சொல்லி அவர் வந்து அவர் தேவனுடைய திட்டத்தை செஞ்சுன்னா உடன்படிக்கை பண்ண அவர் இயேசு கிறிஸ்து எப்படி அவருடைய காரியத்தை செஞ்சாரோ அதே போல நண்பர்களை விட்டார். சிலுவை மரண பாடப்ப கூட யாரையும் வச்சிருக்கல, யாருமே விட்டு கூட யாருமே இல்லை. அவர் எப்படி அந்த வெற்றியாக செஞ்சு முடிச்சு அந்த முதலாம் உயிர்த்தெழுதல் எப்படி அவர் எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல தான் நம்ம இந்த சமரசம் சத்தியத்தை குறித்தோ தேவனை அடுத்த காரியங்களையோ நம்ம சமரசமே செஞ்சவே கூடாது. மேலான காரியங்களை நம்ம விட்டு விடவே கூடாது, அதுக்குள்ளே ஒத்து போயிடவே கூடாது. இதுதான் சமரசம்னா ஒத்து போகவே கூடாது எந்த காரியங்களும். இது வந்து நம்ம சரின்னு தலையாட்டினாவே அது அமைதியாக இருந்தாவே அது நம்ம சமரசம் செஞ்ச மாதிரி தான். இப்போ நான் தவறான ஒரு கடவுளுடைய வார்த்தையை சத்தியத்தை வந்து இங்கே நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு நீங்கள் அமைதியாக நின்று எதுவுமே சொல்லாமல் அமைதியாக இருந்தாவே அதுவும் நீங்கள் சமரசம் பண்ண மாதிரி தான், நீங்கள் ஒத்து போன மாதிரி தான். கடவுளுக்குடைய காரியங்களை நம்ம எந்த காரியங்களும் சமரசம் பண்ணிடணும், போயிடக்கூடாது. நம்ம போயிட்டோம்னா எப்படி பிளேயாமல் எப்படி அவரை ஜனங்களுக்கு ஆசீர்வதிக்க சொன்னார், இவர் பாலாக்குடைய பேச்சு கேட்டு அவர் ஒத்து போய் அமைதியாக நின்றுட்டாரோ, தேவ ஜனங்கள் கெட்டு போகிறதுக்கு ஆலோசனை கொடுத்தாரோ, அதை மாதிரி நம்மளும் சமரசமாக போயிட்டோம்னா முடிஞ்சது. எப்படி பிளேயமாக எப்படி அவர் அழிக்கப்பட்டாரோ, எப்படி அவர் கடவுளுடைய தூதனால் கொல்லப்பட்டாரோ அதே போல் நம்மளும் சொல்லக்கூடாது. அது அந்த மாதிரி காரியங்களை நம்ம போயிடக்கூடாது. சமரசம் எதை குறித்தும் சத்தியத்தை குறித்து சபைக்குரிய காரியங்களும்
நம்ம போயிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது இன்னொரு ஆளை நம்ம பார்க்கலாம். அவர் மத்தேயு 26:5 கடைசியாக படிப்போம். மத்தேயு 26:5 27:5 யூதாஸ் காரியத்தை பற்றி சொல்ல வரோம். இப்போ அதே போல தான் டைம் ஆயிடுச்சு, நான் சொல்லிடுறேன். அவன் அந்த வெள்ளிக்காசை தேவாலயத்திலே எறிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்று கொண்டு செத்தான். அதே போல தான் யூதாஸ் காரியத்து அதை தான் அவன் எப்படி அந்த பணத்துக்காக சமரசம் செஞ்சு நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுக்க அவன் முற்பட்டானோ, அதே போல் நம்மளும் பணம் எதுக்காகவும் யூதாஸ் காரியத்து பணத்துக்காக இருக்கலாம், நம்ம எதுக்காகவும் கடவுளுடைய திட்டத்தை கடவுளையும் காட்டி இயேசு கிறிஸ்துவை வந்து அந்த சமரசம் ஆயிடவே கூடாது, அந்த ஒத்து போயிடவே கூடாது. தேவனுக்கு கொடுத்த காரியங்களை நம்ம உறுதியாக நின்று நம்ம முதலாம் உயிர்த்தலில் பங்கெடுக்கணும் அப்படிங்கிறது தான். நம்ம அவங்க எப்படி 2 பேரும் சமரசம் பண்ணாங்களோ விட்டு கொடுத்தாங்களோ அந்த காரியங்களை ஒத்து போனோம்னா கண்டிப்பாக நம்ம வந்து முதலாம் உயிர்த்தலில் பங்கெடையவே முடியாது. இந்த 2 காரியங்களை நம்ம சமரசமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல. இந்த 2 பேர் நம்மளுக்கு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. இந்த 2 பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தோம்னா இவங்க கடவுள் கூடவே இருந்தாங்க. கடவுளுடைய கடவுளுடைய தீர்க்க தரிசி, கடவுள் பேசினாரு, கடவுளுடைய வார்த்தையை எல்லாத்துக்கும் அறிவிச்சாரு, எல்லாம் செஞ்சாரு. அப்படி இருந்தும் எப்படி அந்த பிளேயமை சீர்கட்டி அவரை நம்பி போன ஜனங்களும் சீர்கட்டி போயிட்டாங்க. அதே போல் இந்த யூதாஸ் காரியத்தை எப்படி கடவுள் கூடவே இருந்தார், கடவுளுடைய மார்பிள இயேசு கிறிஸ்துடைய மார்பிள சாஞ்சிருந்ததான கூட சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு அவங்க நெருங்கியாக இருந்தாலும் எப்படி அவரை அந்த கடவுளுடைய கடத்த காரியங்களை சகிச்சு போனாரோ அப்போ அவர் விழுந்து போயிட்டாரு, அவர் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையில அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதே போல் அவர் உயிர்த்தெழுதல் இருக்கோ இல்லையோ அதை நம்ம சொல்ல வரல. அவருக்கு யுதாஸ் காரியத்துக்கு உயிர்த்தெழுதல் இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம சொல்ல வரல. நம்முடைய லக்கு என்ன? முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கடையணும். அதைத்தான் நம்முடைய லக்கு. அது வந்து அதைத்தான் நம்ம பார்க்கணும். நம்ம எதுக்காகவும் நம்ம சத்தியத்தை குறித்து தேவனுக்கு அடுத்த காரியங்களை நம்ம சமரசம் ஆயிடக்கூடாது அப்படின்னு போகலாம். சமாதானமாக போயிடலாம், ஒத்து போகலாம் கூட போகக்கூடாது. கடவுளுடைய காரியங்களை மட்டும்தான் ஒத்து போயிடக்கூடாது. கடவுளுக்கு அடுத்த காரியங்களை நம்ம எந்த காரியங்களும் ஒத்து போயிடக்கூடாது. அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சமத்துவம் அப்படின்னா எல்லாத்துக்கும் சமத்துவம். எல்லா காரியங்களையும் நீங்கள் படுத்து பாருங்கள். ஆவின் கனிகளை எடுத்து பாருங்கள். 5 டைம் ஆயிடுச்சு. ஆவின் கனிகள் 5 கலாச்சாரம் 5ஆம் இடத்துல பார்த்தா எல்லாமே இருக்கும். ஏன் இந்த சமரசத்தை பற்றி வரவே இல்லை? நான் அதுதான் பார்த்தேன். சமரசம் அப்படின்னு முக்கியமாக இருந்தால் அவர் சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த சமரசம் மட்டும் அவர் இது ஒத்துக்கொள்ளவே இல்லை. எப்பயுமே கடவுளுடைய காரியங்களில் நம்ம கடவுளுக்கு அடுத்த காரியங்களில் நம்ம ஒத்து போயிடக்கூடாது. கடவுள் திட்டத்தில் நம்ம உறுதியாக நிற்கணும் அப்படிங்கிறதான் நம்ம இந்த தினத்தில் நம்ம கற்றுக்கொண்ட பாடமாக இருக்குது. இந்த பாடத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவுக்கும் நான் நன்றி செலுத்திக்கிறேன். இது பொறுமையோடு கேட்ட யாவரையும் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு மூலமாய் நமக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு மீண்டுமா நன்றி சொல்கிறேன். ஆமென்.